இது ஒரு வெரி சிம்பிள் டாபிக். பட் சம்ஸ் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க மத்த எல்லா சம்ஸுமே போடலாம். பிகாஸ் எல்லா சம்ஸுமே சேம் மாடல் தான் ரிப்பீட் ஆகும். எல்லாமே சேம் கான்செப்ட்ஸ்ல தான் உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் மாடியூல் 2 ஓட டோட்டல் ஏபிசி காஸ்டிங்கோட வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா 10%. ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஐ வுட் சே கான்செப்சுவலா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சில டேர்ம்ஸ், சில டெஃபினிஷன்ஸ் நமக்கு வந்து புரியணும். காஸ்ட நம்ம யூஸ்வலா ரெண்டா பிரிப்போம், டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க எந்த ஒரு பிசினஸ் எடுத்துட்டாலும் சரி, ஆர் எந்த ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ டெவலப் பண்றதுக்கோ நமக்கு வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சோ ஃபார் எனி பிசினஸ் டு சஸ்டெயின் the ultimate aim is to get a profit. So ஒரு கம்பெனில either profit or loss எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் we will calculate the revenue of the company. So நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கீங்க, அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க செல் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து சில ரெவென்யூ ஜெனரேட் ஆகும். ஸோ ஒரு கம்பெனில ரெவென்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கு சில எக்ஸ்பென்சஸ் நாம எடுத்துப்போம். கரெக்டா? ஸோ டு மேக் அ ப்ராடக்ட் செல்லபிள் யூ வில் இன்கர் லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸ், அந்த காஸ்ட்டை நம்ம டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு பிரிக்கும் போது, டைரக்ட் காஸ்ட்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா the cost which are directly assigned or allocated to a particular product. அதாவது ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய காஸ்ட் வந்து சேர்ந்திருக்கும். ஸோ பர்டிகுலரா எனக்கு வந்து இந்த காஸ்ட் இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்னு டைரக்டா ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் டு மேட்ச் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து that is called as direct cost. For example, ஒரு கம்பெனில மேபி ஒரு செல்லிங் அ பைக். இப்போ பைக் தான் என்னோட அல்டிமேட் ப்ராடக்டா இருக்குது. ஸோ நான் பைக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஐ வில் இன்கர் லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். கரெக்ட்? அதுக்கு வந்து நான் பிரேக், ஸ்பேர் பார்ட்ஸ், பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பென்சஸ் அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு நம்ம இன்கர் பண்ணிருப்போம். அதை தாண்டி அந்த கம்பெனியை நான் ரன் பண்றதுக்கு நான் சில அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் வந்து ஐ வில் ஹேவ் டு இன்கர். Maybe selling and distribution cost I will have to incur, marketing cost I will have to incur, and other common expenses also is required to maintain the business. Because நான் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்றேன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட காஸ்ட் டைரக்ட்லி ஆட்ரிபியூட்டபிளா இருக்கிறது இந்த பிரேக்கோட காஸ்ட், ஸ்பேர் பார்ட்ஸ், தீஸ் ஆர் ஆல் டைரக்ட்லி அலோகேட்டட் டு தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். இப்போ இஃப் யூ டேக் அன் எக்ஸாம்பிள், அதே பிசினஸ்ல நான் பைக்கும் ப்ரொடியூஸ் பண்றேன், காரும் ப்ரொடியூஸ் பண்றேன். பட் நான் ரெண்டு பேத்துக்குமே காமனா சேர்ந்துதான் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்றேன் பிராண்ட் வச்சு. ஆர் சே நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் நான் வந்து இன்கர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் டு மேக் த பிசினஸ் ரன் நான் வந்து மேபி ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 1 lakh per month டைம் எக்ஸ்பென்ஸ் நான் வந்து இன்கர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் 1 lakh யூ கேன் நாட் டைரக்ட்லி மேட்ச் இட் வித் பைக்கோட காஸ்ட்டுக்கும் காரோட காஸ்ட்டுக்கும் இந்த 1 lakh அப்படின்னு சொல்லி நீங்க பிரிக்க முடியாது. பிகாஸ் திஸ் 1 lakh இஸ் காமன் ஃபார் போத் த ப்ராடக்ட்ஸ். ஸோ டைரக்ட் காஸ்ட்டுக்கு உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யூ டேக் அ காஸ்ட், you can directly match that expense with a particular product. Wherein for indirect cost, you cannot directly assign or you cannot directly make that expense match towards that particular product or service. So இந்த indirect cost எப்படி allocate பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் activity based costing னு சொல்லுவோம். So indirect cost is also called as your overheads. ஓகே, ஓவர் ஹெட்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஓவர் ஹெட்ஸை எப்படி வந்து நம்ம எந்த பேசிஸ்ல அலோகேட் பண்ணலாம், எந்த பேசிஸ் வச்சு இந்த ஓவர் ஹெட்ஸை கோயிங் டு அலோகேட் டு த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், ஆர் சே ப்ராடக்ட்ஸ்னு சொல்றது வேற, ஆக்டிவிட்டிஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஓவர் ஹெட் காஸ்ட்டை நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு அலோகேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வை வி ஆர் அப்ளைங் ஆக்டிவிட்டி based costing in the real world. So இங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் காஸ்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி there is no issue, you can directly assign that cost. ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா அழகா இந்த காஸ்ட் இதுக்கு தான் சொல்லிட்டு பிக் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இன்டைரக்ட் காஸ்ட்ல தான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்கோட கான்செப்ட் வருது. ஸோ திஸ் இஸ் அ வெரி நியூ கான்செப்ட். அப்ப ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் இந்த ஏபிசிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த இன்டைரக்ட் காஸ்ட்டை அலோகேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they were using just ஒரு ரெண்டு காமனான அலோகேஷனை வச்சு they were just simply making that expenses allocate பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரெடிஷனல் பேஸ்ட் காஸ்டிங் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ட்ரெடிஷனல் பேஸ்ட் காஸ்டிங்க்கும் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ட்ரெடிஷனல் பேஸ்ட் காஸ்டிங்ல உங்களுக்கு வெறும் மேஜர்லி மிஷின் ஹார்ஸ் வச்சும் லேபர் ஹார்ஸ் வச்சும் மட்டும்தான்
இந்த காஸ்ட்டை நம்ம அலோகேட் பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் நீங்க ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாலே சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல தேர் வேர் இன் ஏர்லியர் டேஸ் தேர் வேர் நோ மச் ஃபோக்கஸ் ஃபார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சரிங் ப்ரொடியூசிங் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் வந்து கான்சென்ட்ரேட்டடா இருந்துச்சு. அப்ப இந்த ரீசெண்ட் ஒரு 2 decades 3 decades தான் வந்து சர்வீஸ் செக்டார்னு சொல்லிட்டு ப்ளூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இனிஷியல் டேஸ் ட்ரெடிஷனல் காஸ்டிங் அப்போ since it was all focused on product based, majorly it will involve mission hours because எவ்வளோக்கு எவ்வளோ மிஷின் ஓடி இருக்கோ அது அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நிறைய ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, நிறைய ஆக்டிவிட்டி கன்சியூம் ஆகும்னு சொல்லிட்டு மிஷின் ஹார்ஸையும் தென் ஒன் மோர் திங் வாஸ் லேபர். இந்த 2 ஃபேக்டரை மட்டும் வச்சு தேவர் அலோகேட்டிங் காஸ்ட். Okay, and rarely they were using other things, but they were majorly focused on mission hours and labor hours. But at present, like activity based costing la நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு காமனான காஸ்ட் டிரைவர் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. சோ நீங்க ட்ரெடிஷனல்ல எப்படி மிஷின் ஹார்ஸ் லேபர் ஹார்ஸ் பாக்குறோமோ, ஆக்டிவிட்டில நீங்க ஒரு ஆக்டிவிட்டிக்கும் அதுக்கேத்த காஸ்ட் டிரைவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை வந்து அலோகேட் பண்ணுவோம். தட் இஸ் வாட் வி வில் see in this chapter. சோ உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா இருந்ததா சம்ஸ் போகும்போது ஈஸியா இருக்கும். சோ வி வில் அலோகேட் பேஸ்ட் ஆன் காஸ்ட் டிரைவர்ஸ். அப்ப காஸ்ட் டிரைவர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, before going into this definition, I will give you one live example. இப்போ when you take any activity, any business, உங்களோட எக்ஸ்பென்சஸ், உங்களோட ஆக்டிவிட்டி நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பார்ட்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு அதுக்கு வந்து செட்டிங் அப் காஸ்ட்னு இருக்கும். அப்புறம் அதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணுவீங்க. அப்புறம் அதுக்கு என்ன சொல்லுவீங்க, அசம்பிளிங் காஸ்ட்னு இருக்கும். அதுக்கப்புறம் மேபி நீங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து ரன் பண்ணி பார்க்க போறீங்க. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரன் எடுத்து பார்க்கணும். அப்போ உங்களுக்கு வந்து ட்ரையல் எரர் பண்றதுக்காக ஒரு காஸ்ட்னு சொல்லிட்டு உங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ ஆக்டிவிட்டி பேஸா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சுப்பீங்க. நவ் இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் ட்ரிகர் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம காஸ்ட் டிரைவர்னு சொல்லுவோம். சோ நீங்க காஸ்ட் டிரைவர்னா ஈஸியா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகிறதுக்கு எனக்கு எது ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கோ தட் இஸ் கால்ட் அஸ் மை காஸ்ட் டிரைவர். ஓகே, சோ அகைன் சொல்றேன், எந்த ஒரு கம்பெனி எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டாலுமே நீங்க உங்களுடைய நீங்க பண்ற விஷயங்களை நம்ம ஆக்டிவிட்டி பேஸ்ல நம்ம பிரிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங் அப் ஆக்டிவிட்டி, அசம்பிளிங் ஆக்டிவிட்டி, இல்ல டிஸ்பேச்சிங் ஆக்டிவிட்டி, ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டி பேசிஸா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் செட்டிங் அப் ஆக்டிவிட்டி பண்றதுக்காக எனக்கு எந்த காஸ்ட் வந்து ட்ரிகரிங் ஃபேக்டரா இருக்கோ தட் ஐ வில் கால் இட் அஸ் காஸ்ட் டிரைவர்ஸ். So these are the activity because of which you incur a cost. So ABC allocates its indirect cost to the activities that generates those costs. So cost driver serves as an allocation basis for allocation of cost to its cost objects. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன். அதாவது எந்த காஸ்ட் டிரைவர் நடந்தா எனக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் காஸ்ட்னு ஒரு காஸ்ட் இருக்கு. சோ கஸ்டமர் சர்வீஸ் காஸ்ட் எதனாலலாம் வந்து இன்கர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட நிறைய இன்கொயரி வைக்க கஸ்டமர் சர்வீஸ் காஸ்ட் அதிகமாகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டேன். ஓகே, ப்ராடக்ட் செல் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அதுல ப்ராப்ளமா வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி என்கிட்ட வந்து ப்ராடக்ட் வந்து என்னதுன்னு பாத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க. சோ எனக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆக எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? சோ ஒரு வாரத்துல ஒரு கஸ்டமர் திரும்பி வந்தாங்கன்னா எனக்கு வந்து காஸ்ட் டிரைவர் ஃபார் தட் 1 week வில் பி 1 காஸ்ட் டிரைவர். சோ எனக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் திரும்பி வந்து எனக்கு ரீபேக் பண்ண எனக்கு இந்த காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். சோ திஸ் காஸ்ட் இஸ் பேஸ்ட் ஆன் தீஸ் திங்ஸ். நம்பர் ஆஃப் சர்வீஸ் கால்ஸ் இருக்கட்டும், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஹார்ஸ் ஸ்பெண்ட் ஆஃப் சர்வீசிங் ப்ராடக்ட். இப்போ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சர்வீசஸ் எனக்கு வந்து ஒரு வாரத்துல ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் திரும்பி சர்வீஸ்க்கு வருதுன்னா எனக்கு அப்ப சர்வீஸ் காஸ்ட் இட் இஸ் லிமிடெட். இதே எனக்கு வந்து ஒரு மிக்சிக்கு பொதுவா 10 மிக்சி நான் செல் பண்ணிருக்கேன். 10 மிக்சிலயும் எனக்கு வந்து ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி கஸ்டமர்ஸ் திரும்பி வராங்கன்னா எனக்கு மறுபடியும் எனக்கு என்ன ஆகுது, ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது, நான் சர்வீஸ் பண்ணக்கூடிய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சோ when you link with this definition it will exactly match. சோ கஸ்டமர் சர்வீஸ் காஸ்ட் எதனால இன்க்ரீஸ் ஆகுது, எது வந்து மூல காரணமா இருக்கு, எது ட்ரிகரிங் பாயிண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு கால், இப்போ சர்வீஸ் செக்டரா இருந்துச்சுன்னா எவ்வளவு சர்வீஸ் கால்ஸ் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். மேனுஃபேக்சரிங் செக்டரா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு ப்ராடக்ட் திருப்பி வந்து சர்வீஸ் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி சர்வீஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா எவ்வளவு ஹார்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி யுவர் காஸ்ட் வில் சேஞ்ச். செகண்ட் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் காஸ்ட். இப்போ ஆக்டிவிட்டி என்னது, நமக்கு மார்க்கெட்டிங் காஸ்ட் தான் ஆக்டிவிட்டி. எனக்கு மார்க்கெட்டிங் காஸ்ட் எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும், எது வந்து மூல காரணமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் which. So if my number of advertisement is more, my marketing cost will become higher and higher. Correct? இதே நான் வந்து மார்க்கெட்டிங்னு சொல்லினா உங்களுக்கு அது ரொம்ப ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட்.
நீங்க எதர் டிவி அட்வர்டைஸ்மெண்ட் தரலாம், இல்லைன்னா நியூஸ் பேப்பர்ல தரலாம், இல்லைன்னா பேம்ப்ளெட்ஸ் இஷ்யூ பண்ணலாம், நோட்டீஸ் இஷ்யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து யூ கேன் டிரெக்ட்லி கோ டு அந்த டோர் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். கரெக்ட். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டிங் காஸ்ட் நீங்க ஃபார் இன் கேஸ் டெலிவிஷன்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னா நீங்க எவ்வளோக்கு இட் வில் பி டிபெண்ட் ஆன் த ஹார் பேஸ்ட். ஸோ உங்க மார்க்கெட்டிங் ஹார்ஸ் வந்து எவ்வளவு கணக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி திஸ் காஸ்ட் வில் சேஞ்ச். கரெக்ட். ஸோ ஆல் தீஸ் ஆர் காஸ்ட் டிரைவர்ஸ். அப்போ எனக்கு இந்த காஸ்ட் டிரைவர்ஸ் நான் இன்கர் பண்ணாதான் எனக்கு இந்த மார்க்கெட்டிங் காஸ்ட்ங்கிற ஒன்னே வந்து நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த ட்ரிகரிங் காஸ்ட் டிரைவர்ஸ் that actually leads into incurring this marketing cost. So one important thing that you'll have to understand in ABC costing is cost drivers. Okay. I think நீங்க இந்த photos எல்லாம் just you can take a screenshot so that நீங்க அதுக்கப்புறம் நீங்களே இன்னொரு டைம் படிச்சுட்டு நீங்களே அதுக்கப்புறம் எழுதலாம். பிகாஸ் நான் இப்போ உங்களுக்கு எழுத டைம் கொடுத்தேன்னா நீங்க சும்மா just like that you'll copy. So just take a screenshot of this page and then read it for yourself, understand yourself, recall the topics and then you make note of it. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஐ சேஞ்ச் த பேஜ், செகண்ட் பேஜ் ஐ சேஞ்ச். ஓகே, மூவிங் ஆன் நெக்ஸ்ட். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. வெயிட் அ மினிட். யூ கேன் டேக் இட். ஓகே, சோ தீஸ் ஆர் த காஸ்ட் டிரைவர்ஸ் அண்ட் நம்ம காஸ்டிங்கும் பார்த்துட்டோம். இப்போ ஏபிசிக்கான மேஜர் திங்ஸ் இதுதான். யூ ஹேவ் டு நோ வை ஏபிசி காஸ்டிங் இஸ் அப்ளைட் அண்ட் வாட் இஸ் காஸ்ட் டிரைவர். இப்போ யாருக்கெல்லாம் இந்த எல்லா கம்பெனிஸ் எல்லா பிசினஸுமே ஏபிசி காஸ்டிங் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாமான்னு பாத்தீங்கன்னா எஸ். பட் எல்லாத்துக்கும் அட்வான்டேஜஸா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நோ. இப்ப யாருக்கு அட்வான்டேஜா இருக்கும், யார் ஏபிசி காஸ்டிங் அடாப்ட் பண்ணணும், எந்த மாதிரி கம்பெனிஸ் அடாப்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து ரொம்ப ஓவர் ஹெட்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜ் அமௌண்டா இருக்கு. ஆர் உங்க அந்த கம்பெனிக்குள்ள நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் ஆர் சோ ஹை, ஆர் யூ ஹேவ் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், லாட் ஆஃப் சர்வீசஸ் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்க, நாட் ஜஸ்ட் ஒன் ப்ராடக்ட். இப்போ நீங்க வந்து இப்போ யூஆர் நாட் பர்டிகுலர்லி, if the company is not particularly fixed with just selling one product, then there won't be any issue because என்னென்ன காஸ்ட் இன்கர் பண்றாங்களோ எல்லாமே அந்த ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? இப்போ நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் கம்பெனி எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிறது மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு நோக்கமா இருக்குன்னா ஆல் த காஸ்ட் தட் தே டூ இஸ் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் ஃபார் மேக்கிங் த ஃப்ரிட்ஜ். பட் நீங்க ஒரு அப்ளையன்ஸ் ஷோரூமே வச்சிருக்கீங்க, வேற யூ வில் ஹேவ் டு செல் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, டிவி, லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ வென் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் becoming more, then உங்களுக்கு indirect cost நிறைய ஆகும், overheads ஜாஸ்தியா இருக்கும். So you will have a huge products to sell. அப்ப அந்த டைம்ல ABC இருந்தா உங்களுக்கு ஆப்டா இருக்கும். And when you have market competition, you can apply ABC because you will identify specifically எதனால எனக்கு காஸ்ட் ஆகுதுன்ட்டு. அப்ப நீங்க ஒன்ஸ் ஆக்டிவிட்டி லிஸ்ட் டவுன் பண்ணி காஸ்ட் டிரைவர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா காஸ்ட் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யூ வில் ஃபைண்ட் லீக்கேஜஸ். இங்கெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ராவா காஸ்ட் லீக்கேஜ் ஆகுது, இங்கெல்லாம் இன்னும் எஃபிஷியன்ட்டா நான் பிளான் பண்ணலாம். ஸோ எஃபிஷியன்சி அண்ட் லீக்கேஜஸ் வில் ரெடியூஸ். அதனாலதான் அங்க மார்க்கெட் காம்படிஷன் இருக்கிறப்போ யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இட் இஸ் மோர் அட்வான்டேஜஸ்னு சொல்றாங்க. சோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க ஒரு ஸ்மால் ஃபார்மா இருக்கீங்க இல்ல உங்களுக்கு வந்து ஓவர் ஹெட்ஸ் அவ்வளோ இல்ல, வெறும் லிமிடெட் ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏபிசி காஸ்டிங்னு தனியா அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல ஏபிசி இஸ் நாட் தட் அட்வான்டேஜ். அது உங்களுக்கு அப்பெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். பிகாஸ் யூ வில் ஹேவ் டு புட் அ ஸ்பெஷலிஸ்ட், யூ வில் ஹேவ் டு ட்ராக் டவுன் யுவர் ஆக்டிவிட்டிஸ், தி கம்பெனி ஹேஸ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி இன் ரிசர்ச், காஸ்ட் டிரைவர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து நாட் நெசசரி ஃபார் these small firms and one or two products இருக்குங்களுக்குலாம் வந்து it is not much needed. Okay, now when I told about this indirect cost can be for early days traditional based use பண்ணிட்டு இருந்தாங்க, now activity based னு சொல்லிட்டு. so இதோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so under traditional method எப்படி வந்து we were finding this cost driver rate is nothing but only through two methods, labor hours and machine hours. so இங்க என்ன போட்டிருக்கேன், ரேட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ கால்குலேஷன் ஆஃப் அப்சார்ப்ஷன் ரேட். சோ எப்படி அப்சார்ப்ஷன் ரேட் கண்டுபிடிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நத்திங் பட் யூ வில் வாண்ட் டு நோ அபவுட் வாட் இஸ் யுவர் டோட்டல் காஸ்ட். அப்ப நீங்க என்ன காஸ்ட் இன்கர் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிப்பீங்க. அண்ட் வாட் எவர் இஸ் ஆர் காஸ்ட் டிரைவர் அது உங்க டினாமினேட்டர்ல வந்துடும். சோ ட்ரெடிஷனல் மெத்தட்ல எதுதான் காஸ்ட் டிரைவர், லேபர் ஹார்ஸ் அண்ட் மிஷின் ஹார்ஸ் தான் காஸ்ட் டிரைவரா இருக்கும். சோ as I told you, listen here, activity basedல we will have cost drivers னு சொல்லியிருந்தேன். பட் ட்ரெடிஷனல் பேஸ்ல வந்து எதுதான் காஸ்ட் டிரைவர், வெறும் மிஷின் ஹார்ஸும் லேபர் ஹார்ஸும் மட்டும்தான் காஸ்ட் டிரைவரா வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு ஃபார்முலா என்ன வந்துரும்னா, அண்டர் லேபர் ஹார்ட் மெத்தட் அப்சார்ப்ஷன் ரேட் ஆர் ஆக்டிவிட்டி ரேட் இஸ் ஈக்குவல் டு overall overheads divided by total labor hours. Why labor hours? Because நம்மளுடைய காஸ்ட் டிரைவர் லேபர் ஹார்ஸ் தான் இருக்கு. So total labor hours you will mention.
இது என்ன ஓவரால் ஓவர் ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா இப்ப எனக்கு வந்து ப்ராடக்ட் ஏபிசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கம்பெனில. சோ ப்ராடக்ட் ஏ பிளஸ் ப்ராடக்ட் பி யோட ஓவர் ஹெட் பிளஸ் சி யோட ஓவர் ஹெட். ஸோ டோட்டல் கம்பெனி ஓவர் ஹெட் ஓவரால் ஓவர் ஹெட் டிவைடட் பை ஏக்கு எவ்வளவு லேபர் ஹார்ஸ் தேவைப்படுது, பிக்கு எவ்வளவு லேபர் ஹார்ஸ் தேவைப்படுது, சிமிலர்லி டு சி டோட்டலா லேபர் ஹார்ஸ். தட் இஸ் வை ஐ எம் மென்ஷனிங் ஓவரால் ஓவர் ஹெட்ஸ். நீங்க மேல போட்டீங்கன்னா டினாமினேட்டர்லயும் you will have to take the cumulative labor hours. இதே mission hours na, as I told you, what is the cost driver here? Mission hour. So absorption rate is equal to overall overhead divided by total mission hours ah மாறிடும். So this is for traditional costing. Now when I come to ABC method, same form இதுதான், but இந்த இடத்துல நீங்க overall overhead போட மாட்டீங்க. ஏன்னா ஏபிசி காஸ்டிங்கோட நீடே என்னது, இந்த ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டி பேஸா பிரிக்கிறது தானே. சோ நான் மொத்த ஓவர் ஹெட் எடுத்துக்க மாட்டேன், ஈச் ஆக்டிவிட்டிக்காக நான் எடுத்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி, செட்டிங் அப் காஸ்ட், so divided by total cost driver of that activity. So for example, if my activity is setting up cost, அப்ப total cost of setting up missions divided by number of setups, because that will be my cost driver. So whatever is your activity, you put on the top activity or total cost divided by cost driver, you will find the rate. As simple as that. So first நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், before finding these things you will have to identify the activities. இது வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. So first step will be finding the activity. செகண்ட் ஸ்டெப் அந்த ஆக்டிவிட்டியோட காஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் காஸ்ட் டிரைவர் ஃபைண்ட் பண்ணணும். இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா then you can find the cost per unit or absorption rate. You can find the rate per unit for that activity. Okay, so some of the examples are activities. First step என்னது, we have to find the activities. கரெக்டா? செகண்ட் ஸ்டெப் இதோட டோட்டல் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் அதுக்கேத்த காஸ்ட் டிரைவர். சோ எதனால அந்த காஸ்ட் இன்கர் ஆகுதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில் வில் பி யோர் காஸ்ட் டிரைவர். செட்டப் காஸ்ட்டுக்கு நம்பர் ஆஃப் செட்டிங் அப், எவ்வளவு டைம்ஸ் நீங்க செட்டப்ஸ் பண்றீங்கன்ட்டு. டெலிவரிக்கு காஸ்ட் டிரைவர் இஸ் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ். சிமிலர்லி குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு நம்பர் ஆஃப் பேட்சஸ். மிஷினிங்க்கு மிஷின் ஹார்ஸ். ஓகே, சோ உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தாலே you will be able to identify cost activities எனக்கு காஸ்ட் டிரைவர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. So once you find this, we'll just put into that formula and then we are going to find the rate. That's all. இது ஒண்ணுதான் ஏபிசி காஸ்டிங் ஓட மொத்த சம்முக்கான பேஸ். இது மட்டும்தான். or whatever sums you have, for everything this is the base. So when I apply, I will just take one example. Maybe I'll take this third activity. Okay, third activity என்ன வருக்கு, delivery activity. கரெக்டா? அப்போ டெலிவரி காஸ்ட் ஓட மொத்தமா இங்க டோட்டல் காஸ்ட் ஆஃப் டெலிவரி காஸ்ட் நியூமரேட்டர்ல போட்டுப்பேன். வாட் இஸ் மை காஸ்ட் டிரைவர்? நம்பர் ஆஃப் டெலிவரிஸ். So delivery cost may be 2 lakhs and number of deliveries may be say for example எவ்வளவு டைம் டெலிவர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது நான் வந்து ஒரு 20 எடுத்துக்கிறேன். So what will be your formula? Your total cost is 2 lakhs divided by your total cost driver, which is your 20. Number of deliveries is 20. So 10,000 will be your rate per delivery. So the rate per unit. So 2 lakh divided by 20 நீங்க போட்டுப்பீங்க. So that is how this formula is linked with. Okay. So based on this, we'll just proceed with small sums. So theory பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடா இதுதான் வந்துட்டு இருக்கும். ஆக்டிவிட்டி பேஸ்டோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், வாட் இஸ் அ காஸ்ட் டிரைவர், வாட் இஸ் அன் ஆக்டிவிட்டி, வாட் இஸ் அ காஸ்ட் pool, இதெல்லாம் தான் உங்களுக்கு திரும்பி வரும். So if your understanding is good with this basics, then you can do any sums. So let us all go to your ICMA material. Okay, so I'm just taking one, we'll start with illustration 13. So illustration 30 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have given some particulars and ஏதோ ஒரு percentage கொடுத்திருக்காங்க. So எங்க என்ன கொடுத்திருக்காங்க, cost relating to setup வந்து 35%, cost relating to material handling வந்து 15, cost related to inspection is 50, total வந்து 100. The following total activity volumes are associated with each product line for the period as a whole. சோ இது வந்து உங்களுக்கு மொத்தமா ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நமக்கு டோட்டல் ஆக்டிவிட்டிஸ் கண்டுபிடிக்கிறது. 3 ஆக்டிவிட்டி இருக்கு, செட்டப், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். எவ்வளவு ப்ராடக்ட் பண்றாங்க, ஏபிசி 3 ப்ராடக்ட் பண்றாங்க. And then you have your number of setups. So basically these are your cost drivers. So number of setups ABC கொடுத்திருக்காங்க. நம்ம எப்பவுமே என்ன பண்ணிக்கணும், overall total வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். Even if in question they have not given, we have to make this total. Now what is required? Identify the cost drivers for each of the cost mentioned above. So simply they are just asking us to map cost driver. It is very simple direct question. So first activity எழுதிக்கணும். So category or activity நீங்க எழுதிப்பீங்க. Then accordingly இந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன காஸ்ட் டிரைவர் சொல்லிட்டு you are just matching and maintaining here. Okay, so setup க்கு number of setup, material handling க்கு material movement and
inspection cost number of inspection. Now additionally in the booklet you can write one more, you can add one more column and then you can mention cost driver rate அப்படின்னு சொல்லிட்டு you can add. So cost driver rate na என்னது, that is nothing but total cost divided by total number of cost drivers. கரெக்டா? சோ இந்த இடத்துல பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இமேஜின் திஸ் இஸ் இன் lakhs or thousands. So 35 lakhs வச்சுக்கலாம் or 35, okay, 35,000. Let us keep everything in thousand. So 35,000, 15,000, 50,000 வச்சுக்கோங்க. So when I want to as per our formula என்ன போட்டிருக்கோம், total cost of each activity divided by cost driver will give me cost per unit. So 35,000 divided by 670 will give me cost per unit for setup cost. Next 15,000 divided by 120 will give me movement material kana per unit. Similarly 50,000 divided by 1000 will give me the cost cost per unit for number of inspection. Correct? So on the cake la, but this is what your basic is. Now let us move to illustration 14. So உங்க புக்ல வந்து ஆக்சுவலி ஆர்டர் வந்து கரெக்டா இல்ல, ஏன்னா 13th தான் வந்து பேசிக் சம். So I have just ordered in such a way that easy sums ல இருந்து like conceptual sums ல இருந்து we'll go to actual listing down of sums மாதிரி. ஓகேங்களா? Next illustration 14. Total overheads 1 lakh கொடுத்திருக்காங்க. Cost relating to setup is 50%. Cost relating to inspection is again 50%. So என்னவா இருக்கும், இங்க 50,000 இங்க 50,000 அப்படின்னு சொல்லிட்டு we can take it 1 lakhல 50%. Then you have number of setup and number of inspection. Calculate the various cost driver rate. So this is very easy, right? So first என்ன பண்ணணும், we have to identify the activity. So there are only 2 activities. அதுக்கான cost drivers we have to identify. So cost of setup க்கு இதுதான் வந்து your cost driver, number of setups. Cost relating to inspection க்கு number of inspection தான் உங்களுடைய cost driver. So you will just have to divide this total overhead divided by cost driver. That's all. You will get your cost per driver rate. But exam, you see, this is easy. But exam உங்களுக்கு presentation is very very important. So நீங்க எப்படி present பண்றீங்கறத வந்து இங்க major, because all of us are going to give us right answer. So the person who is going to correct our question paper, they will have to have one proper, பார்த்தாலே ஓகே இவங்க எனக்கு தெரிஞ்சிருக்க போல, ஃபார்முலா போட்டிருக்காங்க, நல்லா வந்து கான்செப்சுவலா தான் படிச்சிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு they will also get one good impression. So everything depends on your workings, your presentation. See when until presentation அப்படியே black color pen, blue color pen, நல்லா lines போட்டு அப்படி நான் சொல்ல கிடையாது. It is how you present your workings, that is called presentation, not your ரொம்ப அப்படியே வந்து super handwriting black and blue pen, அது நான் சொல்ல கிடையாது. So whenever I mention presentation, it means about how you present your notes. Okay? So if you people have any doubt, you can always put your questions in chat box. நான் டக்குனு நோட்டீஸ் பண்ணலினா you can call me. I will just come, I can come and see. Otherwise you can just put one message. Okay? So we have found our activities, cost drivers கண்டுபிடிச்சிட்டோம். So you simply divide by your total cost divided by the number of cost drivers. So 50,000 divided by 100. Again 50,000 divided by 50, you will get your cost per driver rate. Okay? Next, let us move to illustration 11 போகலாம். So இது ஒரு தியரி கொஸ்டின் அண்ட் ஐ ஹோப் உங்களோட புக்ல வந்து இதுக்கான தியரிஸ் வந்து நீங்க ஃபைண்ட் பண்ண மாட்டீங்க. So please take a note of the theory that I'm showing you now. உங்க புக்ல வந்து இதுக்கான டெஃபினிஷன்ஸ் இருக்காது, வேல்யூ ஆடட் அண்ட் நான் வேல்யூ ஆடட். So you can just take a note for this value added and non value added. So before going into theory, just ஒரு ரெண்டு சினாரியோ தரேன் for understanding what is this value added and non value added. So whatever activity we do, it should either add value or it will not add value to the product or service. கரெக்டா? இது நம்ம லைஃப்லயே அப்ளிகபிளா இருக்கும். நீங்க சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 hours கிளாஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்றீங்க. கரெக்டா? நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நீங்க சம்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கரெக்டா புரிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போய் திரும்பி ரிவைஸ் பண்ணீங்கன்னா இந்த 2 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கு யூ ஆர் கிவிங் சம் வேல்யூ. ஸோ வாட் இஸ் யுவர் காஸ்ட்? நீங்க டைரக்டா காஸ்ட் இன்கர் பண்ணல, பட் here your cost is your 2 hours of your time. So you have invested 2 hours. Whether the 2 hours is resulted in value added or non value added nu pathina, that depends to person, correct? So in the value added abina enadhu, when something gives some additional value, correct? When something you get a benefit out of it, you do an activity, you get some benefits out of it, you find some improvement, you find some ஒரு முன்னேற்றம் தெரியுது அப்படின்னா நீங்க அது வேல்யூ ஆடட்னு சொல்லுவீங்க. கரெக்டா? சிமிலர்லி இன் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ யூ மைட் ஹாவ் மெனி ஆக்டிவிட்டிஸ் டு பி இன்கர்ட் ஆன் தட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், பட்
நீங்க அந்த காஸ்ட் இன்கர் பண்ணங்காட்டி உங்களுக்கு வேல்யூ அடிஷன் ஆகுதா அப்படின்னு எப்ப வந்து நீங்க வந்து கன்க்ளூட் பண்ணுவீங்கன்னா whether that resulted in the improvement in the performance. ஓகே, சோ நீங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ்னால சஸ்டெயின் மட்டும் ஆகாம சஸ்டெயினையும் தாண்டி ஒரு growth இருக்குது. So ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா that is called as value added activities. So these are necessary for improvement in performance of the product and these are valued by the internal or external customers or it should enhance the quality. So improvement இருக்கணும், quality இருக்கணும், இல்லனா அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு காஸ்ட் ரிடக்ஷன்ல இருக்கணும். So it might or say நீங்க நிறைய வந்து காஸ்ட் இன்கர் பண்ணுவீங்க பட் அது வந்து உங்களுக்கு வந்து லாசஸ்ல போகாம இருக்கு. It shouldn't degrade your product. So first எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹிட் இருக்கும். If you have seen this hit, அந்த காக்ரோச்சஸ்க்கெல்லாம் வந்து you might have seen some advertisements, right? அந்த ஹிட் யூஸ் பண்ணுங்க காக்ரோச்சஸ் எல்லாம் வந்து காணாம போயிருன்னு சொல்லிட்டு. அப்போ இமேஜின் அந்த ஹிட் இருக்கும் போது உங்களுக்கு பெருசா ஒரு லாங்கா ஒரு எல்லோ கலர் ஸ்டிக் வந்து அது கூட அட்டாச் ஆயிருக்கும். அந்த ஸ்டிக் எதுக்காக இருக்கும்? when you press your hit, அதுல இருந்து ஸ்ப்ரே வந்து அந்த ஸ்டிக் மூலியமா வந்து it will directly attack the cockroaches. Now imagine இந்த ஸ்டிக்கு முன்னாடி ஹிட்டுக்கு வந்து it was just having that spray. அந்த ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த ஸ்டிக் இருக்காது, ஜஸ்ட் அந்த ஹோல் மட்டும் தான் இருந்துச்சு. சோ நீங்க ஒரு டைம் ஹிட் பாட்டில் இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஸ்ப்ரே வந்து அப்படியே என்ன ஆயிரும், அப்படியே ஃபுல்லா டிஸ்பர்ஸ் ஆகி போயிடும். இட் வாஸ் நாட் கான்சென்ட்ரேட்டட் ஆன் ஒன் பர்டிகுலர் ஏரியா. சோ இப்ப நீங்க கார்னர்ல போய் பண்ணணும் இல்ல சிங்க்குள்ளலாம் போய் ஹிட் அடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜின் யூஆர் டூயிங் தட் வித்வுட் தட் ஸ்டிக் அட்டாச் டு தட் ஹிட் பாட்டில். அப்ப நமக்கு அது கரெக்டா ஒரு it will not give us the actual performance for what the product was developed. Later on came this yellow color stick. So cost இதுக்கு நம்ம இன்கர் பண்ணிருப்போம் கரெக்டா. மேபி ஒரு ஹிட் பாக்ஸ் வந்து 50 rupees இருக்குதுன்னா இந்த ஸ்டிக் வந்து இன்க்ளூட் பண்ணங்காட்டி மேபி அதுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், அதனால பிரைசிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். இப்ப 60 rupees ஆயிருக்கும். பட் அந்த ப்ராடக்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? எஸ். அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எஸ். அந்த ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எஸ். So this is called as value added activity. இப்ப இதுவே நான் வந்து என்னோட ஹிட் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர்ல இருக்கும், ரெட்ல இருந்து ப்ளூ கலர் பண்றேன் பாட்டிலோட கலரை. Now will this make any value addition? நான் கலர் சேஞ்ச் பண்றங்காட்டி பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ரெட்ல இருந்து ப்ளூ சேஞ்ச் பண்ணங்காட்டி குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? நோ. பட் again I have incurred some expenses to change this color, correct? So in the activity is leading to non-value added. So value addition is something basically it increases the performance or quality, whereas in non-value added it just வெறும் நீங்க காஸ்ட் மட்டும் தான் இன்கர் பண்ணுவீங்க பட் அது வந்து என்ன ஒரு வேல்யூவும் இருக்காது, உங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்ல எஃபிஷியன்சியோ வந்து நீங்க பார்க்கப்பட மாட்டீங்க. That is called as non-value added activities. Now coming to this example, we will have to say whether this is value added or non-value added. First, polishing of furniture used by a system engineer in a software system. So இங்க இதுதான் நம்மளோட பிசினஸா இருக்கு. நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஃபர்ம் வச்சிருக்கோம். அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து மேபி உட்காந்து வேலை செய்வாங்க இல்லையா டெஸ்க், அந்த டெஸ்க் எல்லாம் வந்து நல்லா ஃபர்னிச்சர் நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா புதுசா ஆக்குறாங்க. இது வந்து சாஃப்ட்வேர் ஃபர்முக்கு ஒரு வேல்யூ ஆடடா நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டியான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் அ நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. ஆன்சர் இஸ் நான் வேல்யூ ஆடட். பட் இதுவே நீங்க ஒரு சிஸ்டம் இன்டகிரேஷன் பண்றீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்றீங்கன்னா தட் இஸ் அன் வேல்யூ அடிஷன் டு த சாஃப்ட்வேர் ஃபர்ம். Second, maintenance by a software company of receivable management software for a banking company. So this is a value addition. So நமக்கு பார்த்தாலே தெரியுது this is exactly opposite to the first point. Because நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கீங்க, so உங்களோட கிளைண்ட் யாருன்னா ஒரு பேங்கிங் கம்பெனி, so you are improving the receivable management. So that is directly linked to your company's ultimate aim. So customer needs கேத்த மாதிரி you're improving your software. That is a value added activity. Third, painting of pencils manufactured by a pencil factory. இப்போ நான் ஒரு பென்சில் ஃபேக்டரி வச்சிருக்கேன். இது நான் எக்ஸாக்டா நான் ஹிட் ஸ்டோரி சொன்ன மாதிரி தான். சேஞ்சிங் அ கலர். ஸோ வெதர் சேஞ்சிங் அ கலர் ஹியர் வென் ஐ ஓகே ஹியர் இங்க உங்களுக்கு என்ன ஒரு சேஞ்ச் வரும்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் திஸ் கலர் சேஞ்ச் மைட் லீட் டு வேல்யூ ஃபார் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ். Some people get attracted by colors or maybe உங்களுக்கு காம்படிட்டர்ஸ்க்கு நடுவுல உங்களுடைய ப்ராடக்ட் தனித்து தெரியறதுக்காக ஆர் டக்குன்னு அட்ராக்டிவா தெரியறதுக்காக யூ ஆர் மேக்கிங் சம் சேஞ்சஸ். இப்ப இதுவே பெயிண்டிங் பென்சில் பை அ சாஃப்ட்வேர் ஃபர்ம்னு கொடுத்திருந்தாங்கன்னா that will be a non value added. Because software firm is not producing pencil, நீங்க என்ன பென்சில் வாங்கினாலும் that is not a value addition. But you being a pencil factory, நீங்க உங்க காம்படிட்டர்ஸ்க்கு நடுவுல உங்களோட பென்சிலை வந்து தனியா காட்டணும் அப்படின்னா then that will become your value added. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பென்சில் ஃபேக்டரியில என்னவா இருக்குன்னா அந்த டாம்ஸ் பென்சில். ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த we will be having this Nataraj and Apsara kind of pencils. Then came this Dom's company or somewhere, correct? So உங்களோட மெயின்
one of the main reason is they were having this highlighting colors. அது they will call something இந்த spunk colors அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா. இந்த highlighting orange color, நல்லா highlighting green color, highlighting blue color, இதுதான் அவங்களோட சிக்னேச்சராகவே இருந்துச்சு. ஸோ எனிவே பென்சில் இஸ் த சேம், பட் அவங்களுடைய கம்ப்ளீட் பென்சிலுமே ஹைலைட்டிங் ஸ்பங்க் கலர்ஸ் கூட வச்சங்காட்டி ஸ்கூல்ல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ தேவர் கிவிங் நல்லா ஹைலைட்டிங் ஆரஞ்ச் கலர் அண்ட் நியான் கலர்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ ஃபார் அ பென்சில் ஃபேக்டரி தட் பென்சில் பிகேம் ஒன் வேல்யூ அடிஷன். ஓகே, சோ இதுல பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணாது நீங்க கேட்கலாம். பட் நீங்க என்ன சொன்னீங்க, தட் ஷுட் எய்தர் இன்க்ரீஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆர் குவாலிட்டின்னு சொன்னீங்க. பட் ரெண்டுமே ஆகலையேன்ட்டு. பட் இன்டேரக்டா என்ன பண்ணுது, அது அவங்களுடைய இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்னால வேல்யூ பண்ணப்படுது. So these are valued by the customers that are getting these pencils. So either way, that is some development to the pencil factory. Third, fourth, customers computer keyboard cleaning by a computer. Oh, basically this is a computer repair center. So whatever activities they are incurring is directly leading for them in the value addition, because அவங்க வேலை is this activity is in line with the computer repair centers. Kadasiya providing brake adjustments in car received for service by a car service center. This is again value addition, because this service center itself is regarding car service center. So whatever quality improvement you're doing for that car, for example providing brakes, will result in value added. Okay, so see these இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா உங்களுக்கு வந்து MCQsல they will ask these kind of questions. So for that you'll have to have an idea about whether that is non-value added or value added. Okay, all right. Now let us go to some more deep sums pola. So let us move to sixth sum. Your cost controller is not happy about the existing system of charging overheads to its products A and B. So இந்த overheads தான் நம்ம பார்த்தோம். So எப்படி இந்த overheads வந்து charge பண்ணுங்கிறத ABCA. So currently cost controller is not happy about the existing system. So they have two products A and B. Okay, you have been newly appointed as a management accountant of the company and you are asked to implement the ABC cost allocation for overheads to the products. So management accountant is asked to implement ABC, correct? So நீங்க வந்து you have identified the following activity, அதோட budgeted cost and activity consumption cost driver. So question மூணுத்தையும் கொடுத்துட்டாங்க. So இதுல வந்து activity இருக்கு, total 4 activities, அதோட total overhead costடும் கொடுத்துட்டாங்க. And then அதுக்கான cost driversum கொடுத்துட்டாங்க. So engineering hours, setupக்கு number of setup. Similarly for everything. You have also gathered the following operation data pertaining to each of its activity. So engineering ஹாரோட ப்ராடக்ட் A ப்ராடக்ட் B கான ஹார்ஸ் கொடுத்துட்டாங்க. So this is your cost drivers, correct? So total cost drivers நீங்க எங்க டோட்டல் பண்ணி வச்சுக்கிறீங்க. Remember, even if this total column is not available, நீங்க எல்லாத்துக்குமே டோட்டல் போட்டுக்கணும். Next, number of setup-க்கும் A, B க்கு தனியா கொடுத்திருக்காங்க. These are all cost drivers. You are now required to provide with necessary calculation and relevant information in the form of report to the cost controller about the allocation of overhead cost to the products. So this is very straightforward question. We just have to find what cost கொடுத்துட்டாங்க, cost driverம் கொடுத்துட்டாங்க. Now we have to find the cost driver rate. Since like we saw here, we have to find the cost driver rate for each activity. So in the formula apply பண்ணி we'll have to find the cost drivers. Cost driver கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது நீங்க A க்கும் B க்கும் தனியா போட்டு we will know the A ஓட total cost and B ஓட total cost as per ABC. Okay, so let us all go to the formula. Presentation is very important. So first you'll have to take and write the activity, அதோட total cost கொடுத்துட்டாங்க. Now we have budgeted activity consumption, which is nothing but this cost driver. இந்த இடத்துல நீங்க you can also write as cost drivers. Okay, நீங்க எப்படி வேணா மாத்தி எழுதிக்கலாம், but it should be understandable. So this is nothing but cost driver. Now how come this activity rate came, or cost driver rate, or per unit rate, or absorption rate, என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். இது எப்படி வந்துச்சு? Total cost of that activity divided by cost driver of that activity. So budgeted cost minus 1,25,000 1,25,000 divided by 12,500 is 10 per hour. So இது எல்லாமே per unitக்கு. So இது வந்து ஹார்ஸ்ல இருக்கு. So இதோட யூனிட் என்னவா இருக்கும்? ஹார்ஸா இருக்கும். So 10 per hour. This is 1,000 per setup. This is again 10 per machine hour. This is again 5 per packing order. So in the units, in the whatever you're mentioning here is very important, because you're finding as per activity based costing. அந்த ஆக்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ரேட்டோட ப்ரிஃபிக்ஸும் வந்து நீங்க சஃபிக்ஸும் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? So now we have found out the cost drivers. இதை வந்து நம்ம ப்ராடக்ட் ஏக்கும் ப்ராடக்ட் பிக்கும் அலோகேட் பண்ணணும். எப்படி அலோகேட் பண்ணலாம்? இன்ஜினியரிங் ஹார்ஸ் வந்து ஒரு ஹாருக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அப்ப ப்ராடக்ட் ஏ எவ்வளவு இன்ஜினியரிங் ஹார்ஸ் இருக்கு? 5,000 ஹார்ஸ். So 5,000 into 10. That will be the
engineering hours for the product A. So activity consumption rating எழுதிட்டாங்க. Activity ஓட total over இங்க you have this right 5200. This is for product A. So cost drivers of A எழுதிருக்கீங்க. So you just have to multiply 10 into 5000, 1000 into 200. So you got the cost drivers. Similarly, you'll have to do for product B also. Okay. So this is more best way to allocate for each of the cost of activity to its respective products. So I hope this is clear. Okay. So see here 10 per hour னு கொடுத்திருக்கான். அப்போ ஒரு ஹாருக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அப்போ ப்ராடக்ட் ஏ எவ்வளவு இன்ஜினியரிங் ஹார்ஸ் இருக்கு 5000 ஹார்ஸ். So ஒரு ஹாருக்கு 10 ரூபானா 5000 ஹார்ஸ்க்கு 5000 into 10. Similarly B க்கு வந்து 7500 into 10 will be his engineering total cost. Okay. So இந்த 1,25,000 தான் நம்ம வந்து A க்கு எவ்வளோ B க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு we are just bifurcating based on cost drivers. Right. So see here, engineering got a total cost A க்கு வந்து 50,000, B க்கு வந்து 75,000. So when you add together, you will get 1,25,000. So இந்த 1,25,000 first இந்த cost control எப்படி கொடுத்திருக்கான்? A, B னு தராம டோட்டலா 1,25,000 bifurcation எல்லாம் கொடுத்திருக்காங்க. And we as a management accountant of the company, we have bifurcated this 1,25,000 to the products A and B based on what? Based on these cost drivers that we have found. So very first step is to find this rate per hours, and then you will have to allocate to product A and product B based on these cost drivers rate. Okay. Now we'll line up illustration 1, 2, 3 அப்படி line up பார்க்கலாம். Okay. Now இந்த question இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. There are several different methods which can be used to absorb overheads. The following data to determine the total production cost of job number. So இங்க என்ன சொல்லிருக்காங்க நமக்கு they will just ask us to find the rate. Total cost center overhead is 62,100. எவ்வளவு production output னு கொடுத்திருக்காங்க, direct labor hours கொடுத்திருக்காங்க, machine hours கொடுத்திருக்காங்க. காஸ்ட்னு பாத்தீங்கன்னா direct wage cost கொடுத்திருக்காங்க, direct material cost கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Now prime cost, and then you have your prime cost. So this prime cost is nothing but your direct wages cost plus direct materials cost, correct? Now நம்ம வந்து ரேட் கண்டுபிடிக்கணும். சோ இங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் கிடையாது, ஆன்சர்ல இருந்து தான் we have to derive the question. So what we have to do, we have to find every possible way for per unit or per labor hour or per mission hour rate வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So if you take for per unit rate எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? Total cost center overhead 6200 கொடுத்துட்டா total units 13,800. So when you divide that, you will get 4.5 per unit. So அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு யூனிட் நான் வந்து தயாரிக்கிறதுக்கு 4.5 rupees ஆகுது. So cross on நீங்க செக் பண்ணல எப்படி பண்ணலாம்? So ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு 4.5 ஆகுது. So 4.5 into 13,800 பண்ணா உங்களுக்கு வந்து 6200 தான் கிடைக்கும். அதே மாதிரி you are just finding direct labor hour. So இங்க வந்து labor hours கொடுத்திருக்காங்க. So நீங்க வந்து இங்க first we found per unit rate. Now we are going to find per hour rate. So again total cost divided by labor hours. So my cost driver is now labor hours. Now third என்னோட காஸ்ட் டிரைவர் என்னவா இருக்குன்னா மிஷின் ஹார்ஸா இருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி இங்க ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? Based on whatever is your rate, you will put that in the denominator. So first I am just having my cost driver as my units, second la வந்து labor hours, third la machine hours. So when you divide everything, you will get the cost absorption rate for each of the cost drivers that you have kept. And here they have simply mentioned this percentage. See இதெல்லாம் question இல்ல, they just இந்த இருக்கிற டேட்டா வச்சு என்னெல்லாம் possible answers கொடுக்கலாமோ that they have mentioned here. Okay, so இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? percentage of cost of direct wage cost. அப்ப total cost divided by direct wage cost போட்டா உங்களுக்கு percentage கிடைக்கும். 360% of direct wages. Similarly, total cost divided by material cost போட்டா உங்களுக்கு வந்து you will find இதுல வந்து அப்படி உல்டாவா percentage கண்டுபிடிக்கிறாங்க. So usually how we will do, மொத்த காஸ்ட்ல எனக்கு வேஜ் காஸ்ட் எவ்வளவு பங்கு இருக்குன்னு தானே கண்டுபிடிப்போம். சோ நமக்கு எப்படி we will put 17,250 divided by 6,200 ன்னு போடுவோம். கரெக்டா அப்படியே உல்டாவா போடுவோம். That is to find in the normal way of how you will find for என்னோட மொத்த காஸ்ட்ல டைரக்ட் வேஜ் காஸ்டோட பங்கு எவ்வளவு இருக்கு, என்னோட மொத்த காஸ்ட்ல மெட்டீரியல் காஸ்ட் பங்கு எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. பட் ஹியர் நம்ம ஆப்போசிட்டா பண்றோம். So that to find my total cost as in percentage of my labor cost or machine cost. Okay, so this is just one small sum where question கிடையாது, we are just deriving about the question just to understand it எப்படி formulas work out. Illustration 2 போலாம். So illustration 2 question படிக்கவே let us just try to maintain one separate workings for us.
A company is manufacturing two products, product A and product B, and the annual output of two products are 10,000 units and 20,000 units respectively. So company வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து பண்றாங்க கரெக்டா. So they have product A and they have product B. First வந்து யூனிட்ஸ் பத்தி சொல்றாங்க. So units of A என்ன சொல்லிருக்கான்? So units 10,000 units A-க்கும் B-க்கு வந்து 20,000 units இருக்கு. Next total annual overhead of the company is 3 lakh. So இதெல்லாம் எழுதிக்கலாம். First units வந்து 10,000, second வந்து 20,000. We let us also add one more column for total. This is my total units. அடுத்து என்ன சொல்லிருக்கான்? Overhead cost. மொத்தமா தான் கொடுத்திருக்கான் கரெக்டா? 3 lakhs அப்படின்ட்டு. Now, the machine hours required for product A are 20,000 hours and for product B 10,000 hours. So next comes my machine hours. So A-க்கு வந்து 20,000, B-க்கு வந்து 10,000 hours. Okay. Next, then the overhead absorption rate, that only we have to find. Overhead absorption rate under traditional costing method using machine hours as the basis. இதுதான் நமக்கு இருக்கிற டேட்டா டோட்டலா. So this is the data we have. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? காஸ்ட் டிரைவர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வாட் இஸ் காஸ்ட் டிரைவர்? நம்மளோட டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை மிஷின் ஹார்ஸ். பிகாஸ் அவங்க ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷனல் மெத்தட்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு ஃபர்ஸ்ட் டோட்டல் ஓவர் ஹெட் அதான ஃபார்முலா. ஸோ டோட்டல் ஓவர் ஹெட் divided by என்னோட machine hours. This is my formula. So what is my total overhead? Total overhead 3 lakh னு தெரிஞ்சிருச்சு. Divided by machine hours another total. Since we are taking total here, நம்ம இங்கேயும் வந்து 21,000 தான் எடுக்கணும் கரெக்டா. So 14.25 will be my cost driver rate. So இது எப்படி வந்துச்சு? என்னோட total overhead divided by my machine hours. So 14.28 கிடைச்சிருச்சு. அப்போ என்ன சொல்றது? இந்த 14.28 is nothing but 1 hour ஓட charges. So if the machine is running for 1 hour, I will pay him 14.28 rupees. So machine A எவ்வளவு நேரம் ஓடிருக்கு? 20,000 hours ஓடிருக்கு. அப்ப எனக்கு இங்க can I fill this two areas? Yes. How can I fill? ஒரு மணி நேரத்துக்கு 14,000 னா இப்ப 20,000 hours வந்து அந்த மிஷின் ஓடிருக்கு. So into 20,000. கரெக்டா? இது ஒரு ஹாருக்கு 14,000 னா இந்த மிஷின் வந்து 10,000 hours ஓடிருக்கு. இது 10,000, 20,000 correct? Okay. Correct. Now see what is the total? Total comes to 3 lakh. So in 3 lakh oda breakup தான் இங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2 lakh and 1 lakh and then we have filled our income statement. Correct. So இங்க நான் figure மாத்தணும் because it's 20,000. So 10 rupees is my ஒரு hour ஓட்னா 10 ரூபாய் கிடைக்கும். So 2 lakh and 1 lakh will be my overhead cost and this is my cost driver. இப்ப இதுவே நான் வந்து காஸ்ட் இது வந்து காஸ்ட் பர் ஹார் கரெக்டா. இப்ப நான் காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? This is my total cost கரெக்டா. Overhead cost. Now divided by number of units பண்ணா எனக்கு cost per unit கிடைக்கும். So if I want to find cost per unit, what I have to do simply cost per unit கண்டுபிடிக்கணும்னா நான் simply இந்த 2 lakhs is my total cost divided by my units போட்டா cost per unit கிடைச்சிடும். So அதுதான் வந்து உங்க புக்ல வந்து பண்ணிருப்பாங்க. So first they have everything and then they are finding our cost rate that is 10 similar to our workings, correct? So in the 10 rupees வச்சு they have filled what is pertaining to A and B. So in the booklet நீங்க எழுதிக்கலாம் எப்படி இந்த 2 lakh and 1 lakh வந்துச்சுன்னு. So this 2 lakh is nothing but 10 into 20,000. 1 lakh is nothing but 10 into 10,000. Okay. And அதுவே cost per unit நீங்க வந்து கேட்கல but still they have found in the question. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? As we saw here, total cost divided by number of units அப்படின்னு சொல்லிட்டு. Okay. So total cost divided by number of units. So that is how we are able to find our cost driver rate. So இப்போ உங்களுக்கு புரியுதா எதனால நம்ம cost drivers கண்டுபிடிக்கிறோம்னு? Because for this allocation, if only I did not know how to find this cost driver, என்னால இந்த 20,000 2 lakh 1 lakh fill பண்ணிருக்க முடியாது because I had only this data. So இது வந்து காமனா இருந்துச்சு எனக்கு 3 lakhs is my overhead which we saw in the first definition. So நமக்கு வந்து ஒரு கம்பெனில 3 லட்சம் வந்து indirect cost இருந்திருக்கு which is common for A and B. So இந்த 3 lakhs எப்படி வந்து நம்ம வந்து A and B க்கு allocate பண்றது? அதுக்கு தான் we have used this cost driver. So going back to our conceptual theory, why we are using ABC. So indirect cost இருக்கு, in this case 3 lakhs. இது எப்படி எனக்கு வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் அலோகேட் பண்றதுன்னு தெரியல. ஓகே, அதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் காஸ்ட் டிரைவர் கண்டுபிடிக்கணும். லைக் we found ₹10 and accordingly you will have to allocate to product A and B. So this is the whole purpose of ABC. Okay, so இதெல்லாம் குட்டி சம்ஸ். இதுவே தான் நம்ம இதே சேம் கான்செப்ட் தான் நம்ம பெரிய சம்ஸ்ல அப்ளை பண்ணுவோம். So when this is clear, we will be able to crack all the big sums as well. So now let us go to third sum. So இங்க என்ன சொல்றாங்க? Just all of you take third sum. So here we will have to prepare one statement also. Both traditional costing and ABC costing we will be using. Okay. ABC company manufactures 3 products A, B and C. Data for the period just ended is as follow. So ABC கொடுத்திருக்காங்க. அதுக்கான யூனிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. டோட்டல் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்.
சேல்ஸ் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு யூனிட்டுக்கு சேல்ஸ் பிரைஸ் எவ்வளவு 20. மெட்டீரியல் காஸ்ட் டிஃபர் ஆகுது 5 rupees, 10 rupees, 10 rupees. Labor hours, now this is not in rupees but instead it is in hours. 2 hours அதாவது labor hour per unit. அப்ப இந்த 2 hours என்ன அர்த்தம்? ஒரு யூனிட் பண்றதுக்கு A 2 hours எடுத்துக்குது. இதுவே B வந்து ஒரு யூனிட் பண்றதுக்கு per யூனிட் பண்றதுக்கு 1 hour தான் எடுத்துக்குது. CU வந்து ஒரு யூனிட் பண்றதுக்கு 1 மணி நேரம் தான் எடுத்துக்குது. So this 2 hours is for per unit. Okay, and the labor is paid at the rate of 5 per hour. So easily you can add one more line here and mention labor per unit. நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம்? 1 மணி நேரத்துக்கு 5 ரூபாய் தராங்களா, அப்ப இது 2 மணி நேரம் A வந்து ஒரு யூனிட் பண்றதுக்கு தேவை. So 5 2s are 10. So you can mention labor cost per unit as 10. இங்க வந்து 5 into 1 5 and again here 5 into 1 5. Why? Because ஒரு ஹாருக்கு 5 ரூபாய் தராங்க. இது வந்து 2 hours ஒர்க் பண்ணுது ஒரு யூனிட் பண்றதுக்கு. So 5 2s are 10. இங்க 5 1s are 5 and again here 5 into 1 5. That is your labor cost per unit. Next, overhead கொடுத்திருக்காங்க. setup cost, receiving, dispatch, machining இதெல்லாம். This is required only for ABC. நம்ம ட்ரெடிஷனல் காஸ்டிங் போற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸே தேவை கிடையாது. கரெக்டா? Because traditional costing எதுவா நம்ம எடுத்துப்போம். We will just take base as இந்த கேஸ்ல நம்ம லேபர் ஹார்ஸ் எடுத்துப்போம். ஓகேவா? இதே நம்ம ஏபிசியா இருந்துச்சுன்னா we'll have to find each of this cost driver rate and then we'll have to divide and then we'll have to mention. Calculate cost and profit per unit absorbing all the overheads on base of labor hours. Second, calculate cost and profit using ABC. So இங்க என்ன கேக்குறான்? காஸ்டும் கேக்குறான், ப்ராஃபிட்டும் கேக்குறான். So profit எப்படி அரைவ் பண்ணுவோம்? So basically your selling cost minus all your expenses. கரெக்டா? So selling price minus your total material cost, total labor cost and overheads. அந்த ஓவர்ஹெட்ஸ் தான் வந்து நம்ம இப்படி பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு வந்து 3 இது டேட்டா டைரக்டாவே இருக்கு. செல்லிங் பிரைஸ் அப்படியே இருக்கு, மெட்டீரியல் காஸ்ட் டைரக்டாவே இருக்கு, லேபர் காஸ்ட் டைரக்டாவே இருக்கு. ஓவர்ஹெட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு சேல் பிரைஸ்ல இருந்து மைனஸ் பண்ணா we will get our profit. சோ அந்த ஓவர்ஹெட் காஸ்ட் தான் நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்லயும் ஏபிசி மெத்தட்லயும் கண்டுபிடிக்க போறோம். So first let us go proceed with the labor hours. Traditional method which is okay. So traditional method என்ன ஃபார்முலா பார்த்திருந்தோம்? overall overhead, correct? overall overhead divided by total labor hours. So first overall overhead na இந்த இடத்துல என்னது? இதுதான் overall overhead. Because traditionally நம்ம activity wise போக மாட்டோம். கரெக்டா? So 1,90,000 as a whole we will take. So overall overhead is 1,90,000 divided by labor hours கண்டுபிடிக்கணும். நீங்க கேட்கலாம் இங்கே டைரக்டா labor hours கொடுத்திருக்காங்கன்னு. பட் நல்லா பாருங்க, இது வந்து ஒரு யூனிட்டுக்கான labor hours. We want total labor hours, correct? Because we are taking total overhead. So நம்ம denominatorல என்ன போடணும்? total labor hours தான் கண்டுபிடிக்கணும். So how to find total labor hours? ஒரு யூனிட்டுக்கு 2 hours தேவைப்படுதுன்னா எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 20,000 யூனிட்ஸ் இருக்கு. So 20,000 units into 2, 40,000 hours is required for A. அதே மாதிரி B க்கு 25,000 units into 1 hour because ஒரு யூனிட் பண்றதுக்கு 1 hour ஆகுது. அப்ப 25 units பண்றதுக்கு 25,000 units பண்றதுக்கு 25,000 into 1. Similarly for C 2,000 into 1 பண்ண எனக்கு labor hours, மொத்த labor hours கிடைச்சிரும் 67,000. So how do you find absorption rate? Overall overhead divided by my total labor hours as per our formula. So பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.836 கிடைக்குது, which they have rounded off to 2.84. இதோட கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுதான்னு கேட்டா கிடையாது. இப்பதான் நம்ம காஸ்ட் டிரைவர் ரேட் கண்டுபிடிச்சிருக்கோம். இது நம்ம ஏபிசிக்கு அலோகேட் பண்ணணும். எப்படி அலோகேட் பண்ணலாம்? 2.84ங்கிறது per ஹாருக்கு. ஏக்கு மொத்தம் எவ்வளவு ஹார்ஸ் இருக்கு? 2,000 ஹார்ஸ் இருக்கு. கரெக்டா? Because see, my overall overhead is 1,90,000. இந்த 1,90,000 தான் நான் வந்து ஏபிசிக்கு எப்படி பிரிக்க போறேன்னு தெரியல. So you are using this 2.84 as your base and then you are finding it. Okay. So இந்த இடத்துல since our question is in per unit itself, நம்ம டைரக்டாவே இதுவே நம்ம போட்டுக்கலாம். So see here, material directly from question I'm taking, labor directly from question I'm taking. Now 2.84ங்கிறது per hour. This I have to bifurcate for A, B's and C. So 2.84 per hour na A oda per unit per hour எவ்வளோ? 2 hours. So 2.84 into 2 will give me 5.68. 2.84 into 1 will give me 2.84 and similarly for C. Because இது எல்லாமே per unitல இருக்கு. So நான் என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி எனக்கு வந்து per யூனிட்டுக்கான லேபர் ஹார்ஸ் இருக்கு. So I directly have to multiply with 2, 1 and 1. ஓகே, இதுவே ருபீஸ்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 2.84 per
ஹார் இருக்கு. ஸோ 2.84 into number of hours பண்ணீங்கன்னா you will get your total rupees. But now they're asking in per unit. So நமக்கு ஆன்சர் இன்னுமே சிம்பிளிஃபைடா we just have to multiply this rate into per hour. சோ மொத்தமா கால்குலேட் பண்ணா உங்களுக்கு வந்து காஸ்ட் கிடைச்சிருச்சு. ப்ராஃபிட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? செல்லிங் பிரைஸ்ல இருந்து இந்த காஸ்ட் எல்லாம் மைனஸ் பண்ணணும். செல்லிங் பிரைஸ் இஸ் ஆல்சோ given in the question. So you just have to minus selling price minus cost. ஓகேவா? சோ இந்த இடத்துல 20 minus 20.68 எனக்கு நெகட்டிவ்ல வருது. 20 minus 17.84 positive 2.16 and same here. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் A is giving me loss. கரெக்டா? லாஸ் எனக்கு வந்து பெர் யூனிட்ல பாத்தீங்கன்னா எனக்கு லாஸா இருக்குது. சோ இது உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு டெசிஷன் மேக்கிங்கான ஒரு மெத்தட் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் ஆஸ் பர் ட்ரெடிஷனல் மெத்தட். சின்ஸ் இட் இஸ் வெரி ஈஸி, நம்ம அப்படியே டைரக்டா போட்டோம். இப்ப ஏபிசிக்கும் இந்த மெட்டீரியல் அண்ட் லேபர் வில் நாட் சேஞ்ச், செல்லிங் பிரைஸ் வில் நாட் சேஞ்ச், ஒன்லி திங் இஸ் திஸ் ஓவர் ஹெட் வில் சேஞ்ச். அண்ட் தென் கால்குலேஷன் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா இங்க எப்படி நம்ம லேபர் ஹார்ஸ் வச்சு பண்ணணும், பட் நம்ம ஏபிசி படி வாட் வி ஹேவ் டு டு, ஈச் ஆக்டிவிட்டி வைஸ் வி வில் ஹேவ் டு செப்பரேட். சோ லெட் அஸ் டூ ஒன் திங். எல்லாருமே இங்க ஒரு டோட்டல் காலம் போட்டுக்கோங்க. பிகாஸ் we have setup cost 90,000. இதுக்கான காஸ்ட் டிரைவர் என்னவா இருக்கும்? நம்பர் ஆஃப் செட்டப்ஸ். So A, B, C இருக்கு. But what we have to do? We have to do A plus B plus C. அப்போ 25 தான் இங்க டோட்டல்னு போட்டு you have to mention 25. Similarly, mission hours இருக்கு 6. Similarly, here you mention 22 and then here you mention 60. So total தான் நமக்கு வேணும். Because to find cost driver rate, what we will do? 90,000 divided by 25 தான் பண்ணணும். Why 25? 10 plus 13 plus 2. அப்ப நமக்கு cost driver rate கிடைக்கும். அந்த ரேட் வச்சு we can multiply with into 10 into 13 and multiply with this number of setups. Okay, so first put one total column here and then mention the total cost drivers. Now let us take one by one. ABC method பண்ணலாம். Similarly, see here. இங்க அந்த கொஸ்டின்ல இருக்கிறதே அப்படியே டோட்டல் காஸ்டிங் எழுதி இருக்கோம். 90,000, 30,000, 15,000 and 55,000. Okay, 90,000, 30,000, 50,000, 55,000. Now the 25, 22 ல எங்க இருந்து வந்துச்சு? நம்ம இங்க டோட்டல் போட்டு வச்சிருக்கோமா? From that it came. From this. So setup cost மட்டும் சொல்றேன், மித்த மூணும் சேமா தான் இருக்கும். So 90,000 divided by 25. கரெக்டா? அத நீங்க பண்ணிருக்காங்க. So எவ்வளவு வரும்? 90,000 divided by 25, you will get 3,600. So 3,600 is for per setup. அதான் உங்களுக்கு காஸ்ட் டிரைவர் ரேட். அப்ப 3,600 வந்து ஒரு செட்டப்க்குனா A வந்து எவ்வளவு டைம் செட்டப் பண்ணிருக்குது? 10 டைம்ஸ் பண்ணிருக்கு. அப்ப A ஓட செட்டப் காஸ்ட் என்னது? 3,600 into 10, 36,000. So mention here. And one more thing, இது எல்லாமே ருபீஸ்ல இருக்கு. நமக்கு வந்து per unit வேணும். So first எல்லாமே டோட்டல் ருபீஸ்ல போட்டுட்டு at the end நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? Divided by number of units பண்ணி we are finding it for cost per unit. Okay. So 3,600 into 10 will give me 36,000. 3,600 into 13. Okay. இங்க எழுதிக்கோங்க. 3,600 into 13 will give me 46,800. And 3,600 into 2. ஏன் 2? ஒரு செட்டப் காஸ்ட் வந்து 3,600. C வந்து ரெண்டு டைம் செட்டப் பண்ணிருக்கு. So 3,600 into 2 will give me 7,200. Similarly, you will have to do for cost of delivery also, cost for dispatch also, and for machining hour. In the machining hour, we will have to work out. First, in rendu ஒரு glance பாருங்க. Maybe I'll tell for now dispatch க்கு பார்க்கலாம். So total dispatch cost எவ்வளவு இருக்கு? Total dispatch cost வந்து 15,000 இருக்கு. இதோட cost driver என்னவா இருக்கும்? Number of deliveries received. கரெக்டா? So 10 plus 10 plus 2, 22. So 15,000. Where is that? Sorry, dispatch க்கு இங்க இருக்கு. Number of dispatch. So 20 plus 20 plus 20, 60. So 15,000 divided by 60, I will get 2,500. That is my cost driver rating. உங்க புக்ல இல்ல, பட் ப்ளீஸ் இங்கே எழுதி வச்சுக்கோங்க. So that நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணும் போது you don't have to take your calculator and calculate and see. சம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடணும். So 15,000 divided by 60, I will get 2,500. That 2,500 is for one dispatch order, correct? So A வந்து 20 times dispatch பண்ணுது, B வந்து 20 times, C again is 20 times, correct? So 2,500 simply into 20, you will have to, 15,000 divided by 60, 250 கிடைக்கும். So 250 into 20, you will get 5,000, correct? 250 into 20, again 250 into 20. So all these you have from directly here. But there is one more last மிஷினிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து உங்களுக்கு மிஷின் ஹார்ஸ் கிடையாது. பிகாஸ் உங்களுக்கு என்ன வேணும்? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் ஓவர் ஹெட்ஸ். இங்க நீங்க பர் யூனிட் எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா திஸ் இஸ் நாட் அ டைரக்ட் இண்டிகேட்டர், கரெக்ட்? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? யூ வில் ஹேவ் டு ஃபைண்ட் த டோட்டல் மிஷின் ஹார்ஸ்.
இப்ப மிஷின் ஹார்ஸ் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க வந்து யூ ஆர் ஹேவிங் கரெக்டா மிஷின் ஹார்ஸ் per யூனிட் இஸ் 2 rupees. அப்ப டோட்டல் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்க? 20,000 கரெக்ட். சோ ஒரு யூனிட்டுக்கு மிஷின் ஹார்ஸ் for producing 1 unit you require 2 hours. Similarly, for producing 1 unit, B requires 2 hours. Similarly, C requires 2 hours. But total ever units is 20,000 units. 25,000 and 2,000. You have to directly multiply 20,000 into 2, 40,000 plus 25,000 into 2, 50,000 plus 2,000 into 2, 4,000. So the மூணு thing add பண்ணீங்கன்னா you will get 94,000. You can make the working directly here. Just giving you 1 minute. In the gap liye you can mention total mission hours. இங்க எப்படி labor hours போட்டிருக்காங்க. Similarly, make a note for mission hours and then mention A க்கு வந்து 20,000 into 2, 25,000 into 2 and 2,000 into 2. And then you make the total as 94,000. Okay. So மறுபடி சொல்றேன், A க்கு வந்து 20,000 into 2, 40,000. B க்கு 20,000 into 25,000 into 2, 50,000. C க்கு 2,000 into 2, 4,000. So total will be 94,000. So that is how you have got this 94,000. Okay. So when you divide this 55,000 divided by 94,000, you will get 0.58. அப்ப இந்த 0.58 நீங்க எது கூட மல்டிப்ளை பண்ணா இதெல்லாம் கிடைக்கும்? You have to multiply with the hours that you have made in the working right now. So in the unit, you will have to multiply with the hours that we have got. So 0.585 into 40,000. Then here 0.585 into 50,000 and here 0.55 into 2,000. 4,000. Okay, so you have mentioned here. அது வந்து நீங்க அங்க எழுதிக்கணும். Now we have got the total cost. In the total cost, number of units divide பண்ணீங்கன்னா you will get cost per unit. Okay, because நமக்கு question is asking everything to find in per unit. So in the material labor cost is same for both traditional and ABC. In the overhead, just now we found out from this. So we got the total cost and then we now have the selling price, which is again from the question. இப்ப பாத்தீங்கன்னா profit and loss மாறுது. Traditional method படி பாத்தீங்கன்னா A க்கு தான் loss இருக்கு. But ABC method பாத்தீங்கன்னா C க்கு தான் loss இருக்கு. And which is more accurate? ABC costing is more accurate. Okay? Aksham, ஒரு 5 minutes break கொடுக்கலாம் Aksham. Okay, sir. Meantime, இங்க யாருக்காச்சும் டவுட் இருந்தா you can ask me. Okay? 5 minutes கப்புறம் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். Okay, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் திரும்பி. நடுவுல மகாலட்சுமி ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. In illustration 6, how to find எல்லாருக்குமே பேசுறதுக்கு பெர்மிட் பண்ணிடுறேன். ஓகேங்க சார். ஓகே, யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஒருத்தங்க மெசேஜ் போட்டிருக்காங்க 6th illustration, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சார். ஓகே ஓகே, illustration 6ல வந்து I'm just sharing my screens. என்ன கேட்டிருக்காங்கன்னா illustration 6ல how to find the production units. அது ஆக்சுவலி கொஸ்டின் நம்ம புக்ல வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். யூனிட்ஸ் வந்து இங்க காமிச்சிருக்காங்க, பட் this is not necessary. I mean, this has not been given in any question. இது நம்ம எங்கேயும் யூஸும் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க வந்து இது வந்து அசம்ஷன் தான். ஸோ கொஸ்டின்ல கொடுக்கல, இது நீங்க கொஸ்டின்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, பட் எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா they have just assumed it. They have not given anything in the question. Okay, so you can assume that for a product A 5,000 units and for product B 20,000 units நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் பேஸா வச்சு இங்க ஓவர் ஹெட் per யூனிட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம யூஸ்வலா பார்த்திருந்தோம். கரெக்டா உங்களுக்கு ஆக்டிவிட்டி ரேட் இன்டூ ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் டிரைவர்ஸ் பண்ணி we found the overheads. So basis this 5,000 units on assumption they have calculated per unit. Okay. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்த சம்ஸ்ல வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இப்போ யூ கேன் ஆஸ்க் மீ. அண்ட் இதெல்லாம் ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க so that you can go and write. I'm again showing, you can just take a screenshot if you have not taken. சோ இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே, சோ நம்ம வேற ஏதாவது क्वेश्चन கேட்கணுமா? ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? ஓகே, yes, good to see responses. Next ஒரு different type of sum நம்ம பார்க்கலாம். illustration 16 எடுத்துக்கோங்க. 13 14 நம்ம பார்த்துட்டோம். illustration 16 is one different kind of sum. So இந்த சம் போறதுக்கு முன்னாடி நான் வந்து அகைன் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்டுக்கான ஒரு சின்ன டெஃபினிஷன் சொல்லலாம்னு இருக்கேன். பிகாஸ் that is the base for this illustration 16th question. So recap மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். So again காஸ்ட் நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னா வந்து நீங்க that will not change with respect to units. So irrespective of how much ever units you produce,
this cost will be borne by the company. So என்ன சொல்றாங்கன்னா இந்த என்ன நீங்க வந்து யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றீங்க ஆர் ப்ரொடியூஸ் பண்ணாம கூட போறீங்க. So I'm having a business of producing water bottles. நான் வந்து ஒரு மாசத்துக்கு 0 வாட்டர் பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 10,000 பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 50,000 பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, எனக்கு வந்து அந்த கம்பெனிக்கு உண்டான இஃப் ஐம் டேக்கிங் தட் கம்பெனியோட ரெண்டல் பேசிஸ் நான் வந்து மாசம் மாசம் ரெண்ட் கட்டி தான் ஆகணும். அது வேணா இல்ல எனக்கு இந்த மாசம் ப்ரொடக்ஷன் இல்ல, எனக்கு இந்த மாசம் சேல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மாசம் மாசம் கட்டக்கூடிய ரெண்ட்டை கட்டாம போயிட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. கரெக்டா? சோ திஸ் காஸ்ட் is not linked with the number of units that you are producing. So irrespective of whether you produce or not, irrespective of any activity that is going on, நீங்க fixed cost வந்து incur பண்ணிட்டே தான் இருப்பீங்க. கரெக்டா? இதே வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா நேம் இட் செல்ஃப் டெல்ஸ் தட் இட் சேஞ்சஸ். வேரியபிள் என்னது சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? வேரிஸ் ஃப்ரம் 1 point to 1 point. அப்போ இந்த வேரியபிள் காஸ்ட் will be linked to any one specific activity. So இப்போ பாட்டில்ஸ் தயாரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து மேபி I'm having one பாட்டில்ஸ் மேல லேபிள் ஒட்டக்கூடிய காஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ எவ்வளவு பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம் அவ்வளவு லேபிள்ஸ் வந்து நான் அந்த பாட்டில் மேல ஒட்டணும். ஸோ ஒரு லேபிள் ஒட்டுறதுக்கு ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் எவ்வளவு பாட்டில்ஸ் ப்ரொடியூஸ் பண்றனோ அவ்வளவு பாட்டில்ஸ்க்கு நான் லேபிள் ஒட்டணும். கரெக்டா? ஸோ பாட்டில்ஸ் இன்க்ரீஸ் ஆக எனக்கு லேபிள் ஒட்டக்கூடிய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். So this cost is directly linked with the number of units that you are producing. So that will change accordingly. So this is directly linked with the number of units or to any particular activity. So this is called variable cost. So fixed cost does not change with respect to units, wherein variable cost changes with respect to units produced. Correct? So now with this understanding, இது எப்படி ஏபிசில அப்ளை எப்படி இந்த சம்ல அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். A manufacturing company has 3 accounts clerk responsible for processing purchase invoices of suppliers. Each clerk is paid a salary of 1,50,000 per annum and is capable of producing 5,000 purchase invoices per year. In addition to the salary, the company spends 45,000 per year for printing of forms, postage, etc. Assuming that 15,000 purchase invoices are processed. ஓகே, நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 அக்கௌண்ட் கிளர்க்ஸ் இருக்காங்க. கரெக்டா? 3 பேத்துக்குமே வந்து salary அப்படின்னு சொல்லிட்டு 1,50,000 ஒரு வருஷத்துக்கு பே பண்றாங்க ஒரு ஃபார் ஈச் ஆஃப் தம். ஓகே, சோ இங்க ஈச் கிளர்க் இஸ் பெய்ட் 1,50,000 மொத்தம் 3 கிளர்க்ஸ் இருக்காங்க. So total cost will be 3 into 1,50,000. அது வந்து it is not based on how much invoices they have process பண்ணிருக்காங்க. It is not based on the number of invoices that they have processed, because இவங்க என்ன சொல்லிருக்காங்க, they are capable of producing 5,000 per year. அப்ப அந்த வருஷத்துல வந்து ஆர்டரே வரல, ஆர்சி கம்மியான ஆர்டர் தான் வந்திருக்கு, பட் வந்து அப்ப பர்ச்சேஸ் இன்வாய்சஸ் வந்து கம்மியா தான் ப்ராசஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சிருந்தாலுமே கம்பெனி ஹாவ் டு கிவ் தெம் தேர் சேலரி. இல்ல இந்த டைம் ஆர்டர் இல்ல சேலரி கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது. சோ திஸ் இஸ் டைரக்ட்லி இஸ் telling us இது நமக்கு ஒரு fixed cost அப்படின்னு சொல்லிட்டு. So 1,50,000 into 3 is 4,50,000 will be our fixed cost. அது போக the company, in addition to the salary, the company spends 45,000 per year for printing of forms, postages இதெல்லாம். இப்போ assuming that 15,000 purchase invoices are processed, அப்போ ஒரு வருஷத்துல ஒருத்தர் 5,000 purchase invoices ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ 3 பேர் இருக்காங்க. அப்போ 5,000 into 3 15,000 per year தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். கரெக்டா? பிகாஸ் ஒருத்தரால 5,000 தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். இப்போ 3 பேர்த்தினால 15,000 தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். இட் டசன்ட் மீன் 15,000 per year will get processed. நிச்சயம் கிடையாது. So this 45,000 will depend on how much our printing or postage forms you are incurring. கரெக்டா? அப்போ this 45,000 is directly linked with the number of purchase invoices processed. So this is my variable cost. So during the year எவ்வளவுதான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? 12,500 purchase invoices தான் ப்ராசஸ் ஆயிருக்கு. You are required to calculate the activity rate for the purchase order activity. So activity rate is nothing but நம்மளுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணா வந்துற போகுது. கரெக்டா? So activity rate is nothing but total cost divided by cost drivers, and break the activity into fixed and variable components. So first a question என்ன சொல்றாங்க, activity rate கண்டுபிடிக்க சொல்றாங்க. So as per our formula, how to find the rate? Total cost divided by cost driver. Total cost இந்த இடத்துல fixed variable ரெண்டா பிரிச்சிருக்காங்க. கரெக்டா? சோ இங்க மொத்தம் 2 விதமான காஸ்ட் இருக்கு. ஒன்னு சேலரி பார்ட், இன்னொன்னு இந்த பிரிண்டிங் பண்ணக்கூடிய காஸ்ட்ஸ் எல்லாம். சோ சேலரி காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 3 பேத்துக்கு 1,50,000. சோ 3 into 1,50,000 பிளஸ் 45,000, assuming that 15,000 அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. So divided by 15,000 பண்ணீங்கன்னா 33 per invoice they can, that is their activity rate. இப்ப இதுவே activity rate basis on invoice processed ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம denominatorல 12,500 மட்டும்
போட்டு நம்ம 45,000 கண்டுபிடிச்சிருப்போம். கரெக்ட். பட் ஹியர் தேர் ஜஸ்ட் ஆஸ்கிங் அஸ் த டோட்டல் ஆக்டிவிட்டி ரேட் ஃபார் பர்ச்சேஸ் ஆர்டர் ஆக்டிவிட்டி. இப்போ டோட்டலா அவங்க 15,000 தேர் கேப்பபிள். ஸோ தட்ஸ் வே வி ஆர் மென்ஷனிங் 15,000 ஹியர். So 33 per invoice. In a fixed variable எப்படி பிரிக்கலாம்? 4,50,000 is nothing but my salary cost. Will be 30 rupees will be my fixed cost and 45,000 divided by 15 will be my variable cost. So 30 plus 3, 33. Again, B question. Calculate the total activity availability and break this activity as usage and unused activity. So இந்த இடத்துல எது நம்மளோட ஆக்டிவிட்டியா இருக்கும்? That is nothing but our processing invoice. ஏன்னா நமக்கு எது காஸ்ட் டிரைவரா எடுத்திருக்கோம், நம்பர் ஆஃப் ப்ராசஸிங் இன்வாய்ஸ் தானே காஸ்ட் டிரைவரா எடுத்திருக்கோம். அப்ப அதுக்கான காஸ்ட் ஆக்டிவிட்டி என்னவா இருக்கு? ப்ராசஸிங் இன்வாய்ஸ். ஸோ ஏபிசில எப்பவுமே கண்ணை மூடிட்டு ஸ்டெப் வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் என்ன பார்த்தோம்? வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் த ஆக்டிவிட்டி, கரெக்ட். அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் த காஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் இஸ் டு காஸ்ட் டிரைவர். ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்கு, தட் இஸ் ப்ராசஸிங் இன்வாய்ஸ். ஸோ இதை நம்ம ஆக்டிவிட்டி யூசேஜ் அண்ட் அன்யூஸ்டா பிரிக்கணும். ஸோ டோட்டல் நமக்கு 15,000 அவைலபிலிட்டி இருக்கு, பட் எவ்வளவுதான் வந்து ப்ராசஸ் இருக்கு? 12,500 தான். But that will be my activity usage and balance 2,500 will be my unused activity. As direct as that. Next is C question. Calculate the total cost of resources applied and break this into activity usage and unused activity. So total cost of resources supplied அப்படிங்கும் போது இந்த இடத்துல அகைன் நம்மளுடைய ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் கான்செப்ட் உள்ள கொண்டு வரணும். ஏன்னா நான் வந்து 12,500 தான் இன்வாய்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கேன், பட் ஸ்டில் என்னோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் வில் நாட் சேஞ்ச். 1,50,000 கொடுத்துதான் ஆகணும். ஸோ சி ஹியர் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் பார்க்கலாம். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுத்துக்குமே கால்குலேஷன் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வில் சி ஆர் திஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஹவு தே ஹவ் டிரைவ் பிகாஸ் தட் இஸ் மோர் லாஜிக்கல். ஸோ நம்ம வந்து என்னவா அடிஷனல் ரெக்யர்மெண்ட் என்னன்னா we have to divide that into activity used and unused. So activity used அப்படிங்கும் போது 12,500 units வந்துரும் as we have found here, and unused-ங்கும் போது 2,500 வந்துரும். So ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கும் போது ஐ ஹவ் ரன் த பிசினஸ். அப்ப எனக்கு டோட்டலா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ 30 plus 3, 33 into 12,500 நான் பண்ணிக்கிறேன். இதே அன்யூஸ்டா இருக்குது 2,500 இன்வாய்சஸ் நான் ப்ராசஸே பண்ண கிடையாது, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சேலரி கொடுத்தாகணுமா? அப்ப நான் அன்யூஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் 2,500க்கு எந்த ஒரு செலவுமே இன்கர் பண்ணலீனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தட் இஸ் வேர் யுவர் ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் knowledge you will have to apply. So 2,500 is not being processed. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சேலரி காஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு காஸ்ட் இன்கர் பண்ணணும். ஸோ வி ஹவ் ஆல்ரெடி ஃபவுண்ட் தட் சேலரி காஸ்டுக்கான ஃபிக்ஸ்ட் ரேட் ஆக்டிவிட்டி ரேட் கண்டுபிடிச்சிருக்கோம், கரெக்டா? So 30 into 2,500 சொல்லிட்டு we have used. So put together when we find we will get 4,12,000 plus 75,000. So this is how we have bifurcated into activity used and unused. இதுவே நீங்க வந்து இப்படி ஆக்டிவிட்டி வைஸா பிரிக்காம காஸ்ட் வைஸா பிரிக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கால்குலேஷன் இருக்கு. சோ இங்க என்ன சொல்றாங்க? நம்மளோட காஸ்ட் ஃபிக்ஸ்ட் வேரியபிள் இருக்கு, நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் பண்ணாட்டியும் இந்த 4,50,000 நீங்க இன்கர் பண்ணி தான் ஆக போறீங்க, கரெக்டா? சோ திஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் இன்வாய்சஸ். சோ டைரக்ட்லி நான் 4,50,000 அப்படியே வச்சுப்பேன் பிகாஸ் ஐ நோ ஷார்ட் தட் இஸ் மை காஸ்ட். அது கூட இந்த 12,500 அன்யூஸ்டுக்கு மட்டும் இந்த பேலன்ஸ் 3 rupees வேரியபிள் போட்டுக்கிறீங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் வந்து இங்க வெறும் 3 rupees போடுறேன்னு? அப்ப அந்த பேலன்ஸ் 30 rupees எங்க போச்சு அப்படின்ட்டு. தட் பேலன்ஸ் 30 is already getting covered in my fixed cost, correct? So 30 rupees is already getting covered here. அப்ப பேலன்ஸ் வேரியபிள்க்கு நான் 3 into 12,500 போட்டுக்கிறேன். So in either way you can find this same method, but you will have to be very, இங்க வந்து உங்களுக்கு டைரக்டா ஃபிக்ஸ்ட் வேரியபிள்னு சொல்லிருக்க மாட்டாங்க, but you will have to apply the knowledge and then you'll have to find which is fixed and which is variable. கிளியரா இங்க இருந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இந்த சம்ல இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும்னா this is இதே சேம் சம் உங்களுக்கு அகைன் வந்து சேம் மாடல் இஸ் அகைன் கெட்டிங் ரிப்பீட்டட். So you can take illustration 20. So 20யுமே வந்து சேம் டிட்டோ தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. So அது நீங்க வந்து once you can also go through. So again இங்க என்ன சொல்லிருக்காங்க? each clerk is paid, இங்க 30,000 சொல்லிருக்காங்க. fixed cost என்னவாயிரும்? 30,000 into 3, கரெக்டா? So here my fixed cost will be 90,000 and their processing invoice வந்து சேம் தான், 15,000 தான். எவ்வளவு ப்ராசஸ் ஆயிருக்குங்கிறது சேம் தான், 12,500 தான். So fixed cost வந்து 13 மாத்திருக்காங்க. variable cost வந்து they spend 9,000 per year for forms. So the 9,000 will be my variable. அப்ப நான் ஆக்டிவிட்டி ரேட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்? என்னோட டோட்டல் காஸ்ட் 30,000 into 3 plus 9,000 divided by 15,000 பண்ணா எனக்கு per invoice கிடைச்சிரும். இதுவே நான் ஃபிக்ஸ்ட் வேரியபிள்னு பிரிக்கும் போது என்னோட சேலரி காஸ்ட் மட்டும் ஃபிக்ஸ்டா போட்டுப்பேன்,
postage and other forms நான் வேரியபிளா போட்டுப்பேன். And this activity used and unused will be the same. And for that I will find my here நான் இங்க வந்து total fixed plus variable போட்டுப்பேன். Here I am only mentioning my unused activity க்கு only my fixed cost. Okay, so same ditto is available here. இது நீங்க அப்படியே வந்து once glance பார்த்துக்கலாம். இந்த sumsல doubt இருக்கா? Okay, yes. Okay, அடுத்து இன்னொரு small theory பார்க்கலாம். So இது again வந்து உங்களுக்கு actually omitted concept உங்க புக்ல பட் ஸ்டில் கொஸ்டின்ல வந்து வந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கலான்ட்டு தான் I've just taken one notes for this. பட் இந்த தியரி பார்ட் has been taken from your books. பட் இருந்தாலுமே you will just since question அது ப்ரிவீலிங்கா இருக்கிறங்காட்டி you will just go through one concept. ஸோ இந்த take question illustration number 12. ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலி நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து மொத்தமா 4 பிரிக்கிறாங்க. யூனிட் லெவல், பேட்ச் லெவல், ப்ராடக்ட் லெவல் ஆர் ஃபெசிலிட்டி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா they have given us some cost pool. காஸ்ட் புல் இஸ் நத்திங் பட் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் தான். ஓகேவா, உங்களோட ஒரு பிசினஸ் யூனிட்குள்ள நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம காஸ்ட் பூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த காஸ்ட் டிரைவர் சின்ஸ் வி இன்கர் சம் காஸ்ட் டிரைவர் நமக்கு சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் இல்லையா, அந்த ஆக்டிவிட்டிக்கு பதுவா தான் they have mentioned as cost pools. ஸோ அண்டர் தீஸ் திங்ஸ் நம்ம வந்து அது யூனிட் லெவலா, பேட்ச் லெவலா, ப்ராடக்ட் லெவலா இல்ல ஃபெசிலிட்டி லெவலான்னு சொல்லிட்டு பிரிக்கணும். ஸோ இது போறதுக்கு முன்னாடி யூனிட் லெவல், பேட்ச் லெவலுக்கு யூ ஹேவ் சம் டெஃபினிஷன்ஸ் அண்ட் அவங்களே வந்து கொடுத்திருப்பாங்க எந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து எதுல வந்து குரூப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they themselves have given some theories. சோ அது பார்க்கலாம். Now யூனிட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா whatever is related to volume related. ஏன்னா நம்ம யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட்க்கு பேஸ் பண்ணி உங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ யூனிட் லெவல் இஃப் யூ see as a base whatever is linked to producing in units, ஒரு பல்கா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 bottles ப்ரொடியூஸ் பண்ணா that is 10 units of bottles that I have produced. So whatever is linked to a specific units cost that will be classified under unit level. இதே பேட்ச்னா இப்போ நான் அந்த 10 bottles ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்ல, நான் டோட்டல் ப்ரொடியூஸ் பண்ணது 10 bottles. பட் இதுக்குள்ள 2 பேட்ச் இருக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 500 ml பாட்டில் ஆகும், செகண்ட் பேட்ச் வந்து 1 லிட்டர் பாட்டிலாவும் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். ஸோ பேட்ச் லெவல் யூஸ்வலா நம்ம எதை பேட்ச்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம்னா ஒன் செட் ஆஃப் பேட்ச் வில் பி சிமிலர் இன் நேச்சர். உங்களுக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேற ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ண மாட்டீங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் நீங்க வந்து அந்த பேட்ச் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த மிஷின்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா, யூ வில் நாட் ஃபைண்ட் எனி வேரியேஷன்ஸ் இன் ஒன் பர்டிகுலர் பேட்ச். So batch level, it varies with number of batches made, but common for all units within the batch. Okay, so ஒரு batch எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா யூனிட்ஸுமே காமனா இருக்கும். பட் பேட்ச் டு பேட்ச் உங்களுடைய காஸ்டிங்கோ ஆர் உங்களோட ஸ்பெசிபிகேஷன்ஸோ ரெக்குவயர்மெண்ட்ஸோ வந்து மாறும். ஓகே, ஸோ யூனிட் இஸ் லைக் அ ப்ராடர் லெவல், பேட்ச் இஸ் லைக் அ மோர் ஸ்பெசிஃபைடு, ஒரு காமன் குரூப்பா இருக்கும். ஓகேங்களா, that is called your batch level. Next comes your product level. So இந்த இடத்துல நீங்க ப்ராடக்ட் லெவல்னா அங்கே நீங்க as a product of a bottle அப்படின்னு போக கூடாது. Here what we have meant by product level is இப்ப நான் பாட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணுனா இந்த ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், இந்த பாட்டில்ஸ் இன்னும் நல்லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ், மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அந்த மிஷினை வந்து நான் கண்டிப்பா மாசம் மெயின்டைன் பண்ணணும், இந்த மிஷின் ப்ரொடியூசஸ் பாட்டில் கரெக்டா. ஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இல்ல வந்து இன்ஸ்பெக்ட் பண்றது, இன்ஜினியரிங் சார்ஜஸ், டெஸ்ட் பண்றது, குவாலிட்டி டெஸ்ட் பண்றது, இதெல்லாமே வந்து that will come under product level. ஓகே, சோ ப்ராடக்ட் லெவல் நான் சொன்னேன்னா நான் ஒரு யூனிட், ஒரு பேட்ச் ஒரு பர்டிகுலர் பாட்டில தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் நான் பண்றேன். when I tell facilitating activities, the activities which support an enhancement of the product. ஓகேவா, so like maintenance, engineering charges, இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் லெவலுக்கு நம்ம குரூப் பண்ணிப்போம். And last comes the facility level. So this இதுக்கும் ப்ராடக்ட் லெவலுக்கு ஒரு தின் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் தான். ப்ராடக்ட் லெவல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தட் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கும். ஃபெசிலிட்டி லெவல் இஸ் சப்போர்ட் த ஃபெசிலிட்டி லைக் ஜெனரல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ். இப்போ ஆர்கனைசேஷன் அஸ் அ ஹோல், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் பண்றது, இப்போ நீங்க ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் பண்றீங்க இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் மெயின்டெனன்ஸ் பண்றீங்க, இது வந்து டைரக்டா ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட் ஃபெசிலிட்டேட் பண்ணலினாலுமே ஓவரால் ஃபார் த பிசினஸ் ஜெனரல் மேனுஃபேக்சரிங் ஜெனரல் ப்ராசஸ்க்கு இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் இட்ஸ் வேரியேஷன்ஸ், அது அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஓகேங்களா, சோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப், மேனேஜ்மெண்ட், ட்ரைனிங் காஸ்ட், ப்ராப்பர்ட்டி காஸ்ட், இதெல்லாமே வந்து ஃபெசிலிட்டி லெவல்ல வந்துடும்.
ஓகே. சோ பிளான்ட் மேனேஜ்மெண்ட், ஆல் திஸ் ட்ரைனிங் காஸ்ட், இந்த மிஷினை எப்படி வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் காஸ்ட், ப்ராப்பர்ட்டி காஸ்ட், ஆல் தீஸ் கம்ஸ் இன் ஃபெசிலிட்டி லெவல். இது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடர் லெவல்குள்ள போயிடும். Wherein product level is only specified with the maintenance activities and enhancement of that particular product or the machinery. Wherein facility level இன்னும் கொஞ்சம் ப்ராடரா போய் ஓவரால் ப்ராசஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றதா ஃபெசிலிட்டி லெவல்ல வரும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் we can just classify all these. ஓகே. ஸோ ஹியூமன் ரிசோர்சஸ் இப்பதான் பார்த்தோம். ஃபெசிலிட்டி லெவல்ல ட்ரைனிங் காஸ்ட் எல்லாமே எங்க வந்துரும்? ஹியூமன் ரிசோர்ஸ் நத்திங் பட் உங்களோட HR ட்ரைனிங் காஸ்ட் கடையில வந்துரும். ஸோ தட் வில் கம் அண்டர் ஃபெசிலிட்டி லெவல். பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இப்பதானே பார்த்தோம். ப்ராடக்ட் லெவல். ஸோ வாட் எவர் இஸ் தேர் ஃபார் என்ஹான்சிங் த ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட், அப்ப இந்த பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ல எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ்ல வந்துடும். ஸோ தட் வில் டைரக்ட்லி கோ டு ப்ராடக்ட் லெவல். பர்ச்சேசிங் பேட்ச் லெவல். ஏன் பர்ச்சேசிங் பேட்ச் லெவல் அப்படின்னா, நீங்க வந்து ஆர் சே வை நாட் இன் யூனிட் லெவல் நான் சொல்றேன். ஸோ யூனிட் அண்ட் பேட்ச் ரெண்டு ஒரு குரூப் மாதிரி இருக்கும். ஃபெசிலிட்டி அண்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு குரூப் மாதிரி இருக்கும். ஸோ வை நாட் பர்ச்சேசிங் இஸ் கமிங் இன் யூனிட் லெவல். ஏன் யூனிட் லெவல்ல வரலனா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பேட்ச் ஃபோக்கஸ்டா தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்ப நான் வந்து 500 ml பாட்டிலுக்கு இந்த மூடி லிட் வந்து ஒரு சைஸ்ல தேவைப்படும். இப்ப நான் பர்ச்சேசிங் பண்ணும்போது பேட்ச் லெவல் பர்ச்சேசிங் ஆர் ரிசீவிங் இது எல்லாமே பேட்ச் லெவல் கூட சேர்ந்து இருக்கும். யூனிட் லெவல்னு போகும்போது பேட்ச் வைஸ் மாறும் இல்லையா? சோ ஆல் த பர்ச்சேசிங் வில் பி பேஸ்ட் ஆன் பேட்ச் லெவல். குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் ஃபார் எவ்ரிதிங். அது வந்து உங்களுக்கு யூனிட் லெவல்ல போயிடும். எக்யூப்மெண்ட் செட்டப் இஸ் அகைன் யூனிட் லெவல். ட்ரைனிங் அகைன் HR கூட வந்துரும். சிமிலர் ஃபெசிலிட்டி லெவல். அசம்பிளி டிபார்ட்மெண்ட் இஸ் யூனிட் லெவல். இங்க எப்படி பர்ச்சேசிங் பார்த்தோம், சிமிலர்லி ஃபார் receiving that will come under batch level. Okay, so a small concept, it might come in exams. So நம்ம safer side ல படிச்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? even though this is something, இது உங்களுக்கு additional knowledge மாதிரி நீங்க வச்சுக்கலாம். sometimes what if they ask. Okay, so you can just again this picture will be shared, you can have a look at that as well. Okay. ஓகே, நெக்ஸ்ட் illustration 10 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க இது ஒரு தியரி. இதுக்கு மேல இருக்கிற தியரிஸ் எல்லாமே நமக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பேசிஸ்ல போயிடும். ஸோ we will see illustration 10 and then we will pack up today's session. நம்ம நாளைக்கு வந்து மேஜர் அந்த 3-4 sums இருக்கு. So that we will see tomorrow. So illustration 10 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து ஏன் இதுக்கு வந்து ABC காஸ்டிங் வந்து குடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு we have to give. So see here, இந்த மாதிரி questions எல்லாம் ஏன் உங்களுக்கு தராங்கன்னா, this is very important. உங்களோட question paperல நீங்க sum போட்டுறீங்க. sum போட்டதுக்கு அப்புறம் give your suggestion, give your views on the above statement அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்திருப்பான். பட் நம்ம பாதி பேர் நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஏன் இக்னோர் பண்ணுவோம்னா, நம்ம சம்மே கரெக்டா போட்டோம், எல்லாம் நமக்கு நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, அதுக்கப்புறம் சொல்லிட்டு we'll move on to next sum. But the thing is, give your statement, உங்களோட வியூஸ் கொடுங்க, give your suggestion சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். Since we are all professions, நம்மளா CMAs கரெக்டா? Since we are all professions, we are expected to make decisions. That is why CMAs are there. Why CMA is required in business? To make decisions, correct? So the decision-காக நீங்க ரெண்டு லைன் தரணும். அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் தியரிலாம் அங்க படிச்சு நீங்க சென்டென்சஸ் எல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் you'll be able to give that suggestions at the end of your answer. So let us see. Company B produces one product. The overheads cost mainly consists of depreciation. So இதுக்கு ABC வேணுமா வேண்டாமான்னு பாத்தீங்கன்னா வேண்டாம். ABC is not applicable. ஏன்னா it is producing only one product. Allocation ஒரே ஒரு overhead தான் இருக்கு. Major overhead depreciation தான். But direct allocation தானே. அப்ப you don't have to do ABC costing. That is not beneficial also. Second, company BC produces 5 different products using different production facilities. Okay, so இது வந்து மல்டி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அஃப்கோர்ஸ் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ABC கண்டிப்பா இட் இஸ் நெசசரி. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியன்டாவும் இருக்கும். வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை எதெல்லாம் காஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, எதெல்லாம் காஸ்ட் டிரைவர்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் தட் வில் ரிசல்ட் இன் காஸ்ட் ரிடக்ஷன். So cost reduction, எடுத்தோனே ஒரு கம்பெனி ஓகே நான் காஸ்ட் கட் பண்றேன், they cannot do cost reduction. Be it any company, first you will have to analyze என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அதுக்கேற்ற காஸ்ட் டிரைவர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் தான் you can go for cost reduction. Third, a consultancy firm consists of lawyers, accountants, computer engineers and management consultancy. இப்போ வந்து whether this is required, yes. செகண்ட் கொஸ்டினுக்கும் தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, செகண்ட் கொஸ்டின் வந்து ப்ராடக்ட் ரிலேட்டட், தேர்ட் கொஸ்டின் சர்வீஸ் ரிலேட்டட். சர்வீஸ் ரிலேட்டட்னாலுமே ABC இஸ் அப்ளிகபிள் பிகாஸ் அங்கேயும் வந்து யூ ஹேவ் டிஃபரெண்ட் காஸ்ட் அலோகேஷன்ஸ் இருக்கும். லாஸ்ட், company Siemens produces 2 different labor intensive product. The contribution per unit in both products is very high. The BEP is very low. All the work is carried on efficiently to meet the targets. So question என்னது, ABC வேணுமா வேண்டாமாட்டு. So இவங்க மேஜராவே 2 ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க which is labor intensive products, which means இந்த 2 ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கும் மேஜரா
நீங்க என்ன ஆக்டிவிட்டி எதுல வந்து இன்வால்வ் பண்றீங்கன்னா தட் இஸ் பாசிபிள் ஒன்லி வித் லேபர். ஸோ லேபர் தான் அதோட மேஜர் காஸ்டாவே இருக்க போகுது. ஓகே, நவ் வெதர் ஏபிசி இஸ் ரிக்வயர்ட்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். பிகாஸ் ஈவன் தோ ரொம்ப பெரிய கம்பெனியா இருந்தாலுமே அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ட் ஆன் அவங்க காஸ்ட் ட்ரைவர் இஸ் மேஜர்லி பேஸ்ட் ஆன் ஒன்லி லேபர் ஹார்ஸ். அப்போ லேபர் ஹார்ஸ் டைரக்டாவே உங்களால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா வந்து ஏபிசி இஸ் நாட் ரிக்வயர்ட் பிகாஸ் யூர் ஏபிள் டு ட்ரேஸ் த ஆக்டிவிட்டி. ஸோ ஏபிசி எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்? when you're not able to allocate overheads. உங்களோட டோட்டல் ஓவர் ஹெட்டை பிரிச்சு ப்ராடக்ட் ஏ பி சின்னு தர முடியாத சமயத்துலதான் நீங்க ஏபிசியை யூஸ் பண்ண போறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெளிவாவே தெரியுது ரெண்டு ப்ராடக்ட்டுக்கான மேஜர் நான் யூஸ் பண்ணக்கூடிய அலோகேஷன் பேஸே லேபர் ஹார்ஸ் வச்சுதான் அப்படின்னு நமக்கு தெளிவாவே தெரியுது. அதனால நமக்கு இங்க ஏபிசி திருப்பி நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகே, ரைட். ஸோ வில் ஸ்டாப் டுடே வித் திஸ். நாளைக்கு வந்து மேஜரான ஒரு திங் 3-4 sums are there. We will see with that.